ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட்ல மூவி பார்க்க போகிறோம். என்னோட ஃபேவரட்டான ஹீரோ கைமுவோடது. ரொம்ப நாளாக கைமுவோட மூவி போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன், போடவே முடியல. எப்படியாவது இந்த மூவியை பண்ணிடணும்னு சொல்லி எடுத்துட்டேன். ரொம்ப க்யூட்டாக அழகாக இருப்பான். ஆக்சுவலி ரொம்ப அழகான ஒரு ஹீரோ தான். பட் அவனுக்கான ஸ்டோரி எப்பயுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியில தான் ஆக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஹீரோயினும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹீரோயின். கண்டிப்பாக இந்த கான்செப்ட்ல மூவி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு அப்புறம் மறக்காம ஹைபும் பண்ணிடுங்க. இப்போ மூவிக்குள்ள போலாம். மூவி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கதையோட ஹீரோயின் ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறா. அப்படியே யோசிச்சு பார்க்குற ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். இந்தாங்க, சர்ஜரி காஸ்ட் அதிகமாக இருக்கும், சீக்கிரமா பே பண்ணிடுங்க, அதான் நல்லதுன்னு சொல்லி அம்மா கிட்ட டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அவ தங்கச்சிக்கான ட்ரீட்மெண்ட் தான் அது. அதை பத்தி யோசிக்கிறா. என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிக்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகணும், நம்ம போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவ வந்துட்டா. அந்த வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு அரண்மனை மாதிரி அழகா இருக்கு. அப்படியே உள்ள வந்துட்டே இருக்கா. யாரோ ஒருத்தர் அங்க நிக்கிற மாதிரி இருக்கு. அவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. ஹீரோ அப்படி ஹீரோயினை பார்த்துட்டே இருக்க, நீங்க நீங்க சொன்ன ஆப்ஷனை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதை கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன நடந்ததுன்னு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை யோசிக்கிறா. நம்ம ஹீரோயின் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்திருப்பா. ஆக்சுவலி அவள் தங்கச்சி கூட தான் ஸ்டே பண்ண வந்திருக்கா, அவளுக்காக வேலைக்கு. இவ்வளோ நாள் வில்லேஜில் இருந்த நம்ம ஹீரோயின் இப்போ இங்கே வர, என்ன இவ்வளோ பேக்ஸ் வச்சிருக்கேன்னு தங்கச்சிக்கிட்ட கேட்க, அக்கா இதெல்லாம் சும்மா ஆன்லைனில் நான் அப்படியே சேல் பண்ணுற மாதிரி பண்ணுவேங்க்கா, அதுதான். நீ வா உட்காரு, உனக்கு இங்கே பிடிச்சிருக்கா, உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை நான் வாங்கி தரேன், எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்ல, நீ என் தங்கச்சி, எனக்காக பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணுறேன்னு சொல்ல, அக்கா எனக்கும் உன்னை விட்டா யார் இருக்கா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல, சரி உனக்கு என்ன மாதிரி வேலை வேணும், அதெல்லாம் எதுவும் இல்லை, எந்த வேலையா இருந்தாலும் எனக்கு ஓகே, ஒரு ஜாப் கிடைச்சா போதுன்னு சொல்ல, திடீர்னு பார்த்தா தங்கச்சிக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. என்னாச்சு ஷியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு நிமிஷம் ஒரு ஃபோன் வருது, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கேருந்து போயிட்டா. ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, என்னதான் நடக்குது, ஏன் அவ போனான்னு. அதுக்கப்புறம் அங்க இருக்க ஃப்ளவர்ஸ் பட்டர்ஃப்ளைன்னு ஒன்னொன்னும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. அந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்க மாதிரி இருக்கு. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அவ இன்டர்வியூக்கு போறா. அது நம்ம ஹீரோவோட கம்பெனி தான். இன்டர்வியூ டீப்பா போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் டக்கு டக்குன்னு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டே இருக்கா. இன்டர்வியூ பண்ணவங்களும் கொஸ்டின் கேட்டுட்டே இருக்க, திடீர்னு ஒரு ஃபோன் வருது. நம்ம சார் வந்துட்டாரு, சீக்கிரம் வாங்கன்னு. சாரி, எங்க சிஓ வந்துட்டாரு, நாங்க போறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இந்த வேலை கிடைக்காது போல இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறா. நம்ம ஹீரோ எப்பவா வந்து ஆஃபீஸ்க்கு வருவான். அவனை பார்த்துன்னு இந்த மொத்த ஆஃபீஸுமே பயந்து போய் நிக்குது. சார், அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கான்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லி அசிஸ்டன்ட் பையன் சொல்ல, அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோ போறான். ஹீரோ லிஃப்ட்டுக்குள்ள போக ஹீரோயின் ஆப்போசிட்ல வரா. ஆனா ரெண்டு பேரும் பாத்துக்கவே இல்ல. ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி வேலை கிடைக்கலையேன்னு சோகத்துலதான் போயிட்டு இருக்கா. ஹீரோட லிஃப்ட் அப்படியே க்ளோஸ் ஆக ஹீரோயினை லைட்டா பாக்குறான். ஆனா அவனுக்கு ஃபுல்லாலாம் ஹீரோயின் தெரியல. ஹீரோயின் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட ரூம்குள்ள போகும்போதே அவங்க அப்பா உட்காந்துருக்காரு. என்னப்பா, என்ன பாக்குறதுக்கு திடீர்னு வந்திருக்கீங்க? ஒன்னும் இல்ல, சும்மா தாண்டா, உன்னை பாத்துட்டு போலான்னு தோணுச்சு, அதான் வந்திருக்கேன். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, நான் கேள்விப்பட்டேன், யாரோ ஒரு பொண்ணை பிரெக்னென்ட் ஆக்கிட்டீங்க போல இருக்கு, எனக்கு தம்பியோ தங்கச்சியோ வரப்போகுதான்னு சொல்ல, அதெல்லாம் இல்ல, நீதான் என் வீட்டோட வாரிசு, உன்னை தவிர வேற யாரும் இல்லடா அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்றாரு. அப்படியாப்பா, உங்க மேல நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ற? என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, திடீர்னு இந்த பத்தில என்கிட்ட கேட்காத, அந்த மேல எதுவும் இல்லைன்னு சொல்ல, அப்படி ஏதாவது இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆரம்பிக்கிறான். அந்த மேல எதுவும் நடக்காது, நீ சொல்றதெல்லாம் போய், சரியா, விடு விடு, இதை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல, எனக்கு தெரியும்பா, நீங்க தான் என்னோட ஒரே டாடி ஆச்சு, சரி வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல, சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேக வேகமா அப்பா அங்க இருந்து போறாரு. ஹீரோக்கெல்லாம் தெரியும் இவர் வேணும்னு தான் மறைக்கிறாருன்னு. அதுக்கப்புறம் அங்க பக்கத்துல ஒரு ரெஸ்யூம் மாதிரி இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்க்க அது ஹீரோயினோட ரெஸ்யூம் தான். அதை பார்த்துட்டு இருக்கான். சார், உண்மையாவே அந்த பொண்ணு பிரெக்னெண்டா தான் சார் இருக்கா, சரி அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அமைதியா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்க காருக்குள்ளதான் காட்டுறாங்க. கார்ல நம்ம ஹீரோவோட அப்பாவும் நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் பேசிட்டு இருக்காங்க. ஷியா, அதாவது நீ பிரெக்னெண்டா இருக்கான்னு எனக்கு தெரியும், பட் இப்போதைக்கு இந்த குழந்தை வேணாம், என் பையனுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கேன்னு தெரிஞ்ச பிரச்சனை பெருசாயிரு, இந்த குழந்தைய அபார்ட் பண்ணுன்னு சொல்ல, அது எப்படி அபார்ட் பண்ண சொல்றீங்க, என்னால முடியாது, என்ன பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னீங்க, என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு வேகமா வாங்க வந்து கிளம்புறா. இவ வேற சொல்றதை கேட்க மாட்டேங்கிறா. அவன் கிட்ட என்ன சொல்ல போறேன்னு தெரியல, எப்படிதான் அதை ஹேண்டில் பண்ண போறணுங்கிற மாதிரி அப்பா புலம்பிட்டு உட்காந்துருக்காரு. அப்புறம் அங்க நம்ம தங்கச்சிக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கா, அங்கிருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆபீஸ்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வழியா இன்டர்வியூ முடியலனாலும் பரவாயில்லன்னு வேலை கொடுத்துட்டாங்க போல இருக்கு. ஃபர்ஸ்ட் டே ஒர்க்கு வந்திருக்கா. ஐடி கார்டு எல்லாம் கொடுக்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சரி ஓகே, நீங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்குள்ள அசிஸ்டன்ட் பையன் வரான், நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட்.
நீங்க லூவையோட சிஸ்டரான்னு சொல்லி கேட்க, ஆமா உங்க சிஸ்டர் மேல இருக்காங்க வாங்கன்னு சொல்ல, ஏன் சிஸ்டரா? அவங்க என்ன பண்றான்னு ஒன்றும் புரியல. ஹீரோயின் வேகமா போயிட்டே இருக்கா. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். உங்க சிஸ்டர் பிரெக்னெண்டா இருக்காங்க. ஸோ அதை பத்தி பேசதான் வர சொன்னாங்கன்னு சொல்ல ஒண்ணுமே புரியல ஹீரோயினுக்கு. அவளுக்கு ஃபுல்லா ஷாக்கா இருக்கு. அங்க வந்து பார்க்க கீழே உட்காந்து கெஞ்சின்னு கெஞ்சிட்டு இருக்கா தங்கச்சி. என்ன பண்றதுன்னு ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. டக்குன்னு ஓடி வந்து அவளை தூக்க, என்ன நடக்குதுன்னு சொல்ல டக்குன்னு ஹீரோ திரும்பி பார்க்கறான். ஹீரோயினை பார்த்த உடனே அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எதுவுமே பேசாம ஹீரோயினை பார்த்துட்டே இருக்கான். என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்க, உன் சிஸ்டர் பிரெக்னெண்டா இருக்கா, அந்த குழந்தைக்கு அப்பா என்னோட அப்பா தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, என்ன பண்றீங்க நீங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே திரும்பி பார்க்க, சாரிக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே அழுகுறா. இது நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்க எது இதுல தலையிட வேணாம், என் தங்கச்சிக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு வா போலான்னு சொல்ல, நான் வரமாட்டேன், என்ன இதுக்குக்கா கூப்பிடுற, முடியாது, இந்த குழந்தைக்கு அப்பா இவர் தான், இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு, அவர் கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணிப்பாரு, ப்ளீஸ் இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வெய் பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கா. அப்படியே அமைதியா இருக்காரு அப்பா எதுவுமே பேசாம. நீங்க தானே சொன்னீங்க என்ன வேணாலும் பண்றேன்னு, ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்ல, உனக்கு 20 மில்லியன் காம்பன்சேஷன் தர, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அம்மா சொன்னது ஹீரோக்கு ஞாபகம் வருது. எதுக்கு இப்படி கத்திட்டே இருக்க, அந்த பக்கம் போன்னு சொல்லி திட்டுவாங்க. சின்ன வயசுல இருந்து பாசமே இல்லாம தான் நடந்திருப்பாங்க. ஸோ அதுல ஹீரோ யோசிக்கிறான், உன் தங்கச்சியை கூட்டிட்டு போ, அவளுக்கான பணம் வேணா நான் தரேன், அதுக்காக அவளை கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல, வாடின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவ தங்கச்சி இழுத்துட்டு அந்த பக்கம் போறா. ஹீரோ அமைதியா பணம் வேணுமான்னு சொல்லி கேட்க, இங்க பாருங்க என் தங்கச்சி தப்பு பண்ணா நான் ஒத்துக்கிறேன், அதுக்காக எல்லா தப்பும் அவ மட்டும் பண்ணல, நீங்களும் தான் பண்ணிருக்கீங்க, அவளை ஏமாத்திருக்கீங்கன்னு சொல்ல, இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க மிஸ் லூ அப்படின்னு சொல்லி, என் அப்பா தப்பு பண்ணிருக்காரு, அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க, நீங்க கேட்கிற பணத்தை கொடுத்தா சரியாயிருமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கறான். சுத்தமா ஹீரோயினுக்கு பிடிக்கல அங்க இருக்கிறதுக்கு. பான்னு சொல்லி இழுத்துட்டு போக, பரவாயில்லடா எனக்காக நீ பேசிட்டேன்னு சொல்ல, நீ பண்ண தப்பா நியாயப்படுத்தாத, கிளம்பி இங்க இருந்துன்னு சொல்லி அப்பாவை திட்டி அனுப்ப, அங்க வந்து அப்பா போயிட்டாரு. ஸோ அந்த லூ பத்தி இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவளை இப்பவே வேலையில இருந்து தூக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். சரி சார்னு சொல்ல, அதுக்கப்புறம் இங்க கூட்டிட்டு வந்து கத்துன்னு கத்திட்டு இருக்கா தங்கச்சி. ஏக்க இந்த மாதிரி பண்றேன்னு பலான்னு ஒரு அரைடா லூசு மாதிரி பண்றேன், எதுக்கு இப்படிலாம் பண்ணேன்னு சொல்ல, ஏங்கா என் குழந்தையெல்லாம் நல்லா அபார்ஷன் பண்ண முடியாது, எனக்கு அவர் பிடிச்சிருக்கு, அவர் உண்மையை என்ன லவ் பண்ணாருன்னு சொல்ல, அவர் வயசு என்ன உன் வயசு என்ன, ஏண்டி இந்த மாதிரி பண்ற, நீ பண்ணது தப்புன்னு உனக்கு புரியலையான்னு சொல்ல, இப்ப நான் என்னக்கா பண்ண முடியும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுக. அதை பார்க்கவே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சாரி நான் உன்னை அடிச்சிட்டேன், வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி எதுவா இருந்தாலும் முதல்ல எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம், நீ வீட்டுக்கு போ, அங்க போய் எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்கள போ சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வரா. அதுக்குள்ள அங்கேருந்து ஒரு லேடி வராங்க. சாரி உங்களை ஃபயர் பண்றோம் அப்படின்னு சொல்ல, ஃபயரா, நான் 3 மாசம் இங்க ஒர்க்கிங் பீரியட்ல ஒர்க் பண்ணணும்ல அப்படின்னு சொல்ல, சாரி மேடம் மேல் இடத்துல இருந்து சொல்லிட்டாங்க உங்களை தூக்க சொல்லி அப்படின்னு சொல்ல, ஹீரோ தான் சொல்லியிருப்பான்னு ஹீரோயினுக்கும் புரியுது. இதுக்கு இந்த வேலை நமக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஐடி கார்டை கழட்டி கொடுத்துட்டு, சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயின் கிளம்பிட்டா. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு புரியல, எல்லாமே தலைகீழா மாறிடுச்சேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து அமைதியா உட்காந்துருக்க. டேபிள் மேல அங்க ஒரு போட்டோ இருக்கு, 2 பேரும் சின்ன வயசுல இருந்த போட்டோ. அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஹீரோயினோட அப்பா வந்து ஒரு அஃபேர்ல இருந்திருப்பாரு, அதனால அவங்க அம்மா 2 பொண்ணுகளையும் கூட்டிட்டு தனியா வந்திருப்பாங்க. அதை நினைச்சு பார்த்தா அழுதுட்டு இருக்க. என்னாச்சுக்கான்னு சொல்லிட்டு தங்கச்சி வரா. உனக்கு 3ஆவதா ஒருத்தர் வந்தா ஃபேமிலி எப்படி மாறுங்கிறது தெரியும்ல, அதுக்கப்புறம் எதுக்கடி நீ தேவையில்லாம இந்த மாதிரி பண்ண, இல்லக்கா அவர் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு, எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணாரு, என் மேல பாசமா இருந்தாருன்னு சொல்ல, அதுக்காக ஒரு வயசு வித்தியாசம் இல்லையா, உனக்கு புரியுதா இல்லையா, இது லவ் கிடையாது, நீ புரிஞ்சுக்கோ, அவர் உன்னை ஏமாத்துறாருன்னு சொல்ல, அப்படியே தங்கச்சி அழுகுறா. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அக்கா கெஞ்சிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு பைக் ரேஸ்னா ரொம்ப பிடிக்கும் போல. பைக் ரேஸை முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இருக்க, மெசேஜ் ஒன்று வருது அவனோட ஃபியான்சே கிட்ட இருந்து, நான் ஈவினிங் உங்களை மீட் பண்ணும் வரீங்களான்னு. என்னடா என்கேஜ்மெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, எப்ப கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்ல, ஹீரோ டக்குன்னு ஹீரோயினோட நினைப்புல தான் யோசிக்கிறான். அவனுக்கு ஹீரோயின் ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அதுக்கப்புறம் ஹீரோயினை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றதுக்காக சொல்லியிருப்பான். ஸோ மீட்டிங் தானே, ஒரு டைம் வர அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு அமைதியா இருக்க. அப்புறம் நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயின் வந்து இப்ப அபார்ஷன் பண்றதுக்காக தங்கச்சி கூட்டிட்டு போறா ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த டைம்ல அம்மா கிட்ட இருந்து போன் வர, அம்மா கத்துன்னு கத்துறாங்க, என்னடி பண்ணி வச்சிருக்க லூஸ் ஆடி நீ, உன்னை பத்தி ஆன்லைன் ஃபுல்லா எதோ பேசுறாங்கன்னு சொல்ல. அப்பதான் ஹீரோயினும் புடுங்கி கேக்குறா. எல்லாமே அம்மா சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தங்கச்சிக்கு புரியல, அப்படியே உட்காந்துருக்கா. இப்ப என் பேரெல்லாம் கெட்டு போச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, இதுக்கு மேலே நான் அபார்ஷன் பண்ணி என்ன பண்ண போறேன், இந்த குழந்தையாவது உயிரோட இருக்கட்டுமே, விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடுறா. அவளை துரத்திட்டே ஹீரோயின் வர, எங்க போனான்னு தெரியல. திடீர்னு பார்த்தா யாரோ ஒரு பொண்ணுக்கு அங்க ஆக்சிடென்ட்னு பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை என் தங்கச்சியா இருக்குமோன்னு சொல்லி பயந்து போய் குடுகுடுன்னு ஹீரோயின் ஓடி வந்து பார்க்க, கரெக்டா அவளோட தங்கச்சி தான் அங்க அடிபட்டு கிடக்குறா. ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னு சொல்லி ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்கா. மடியில அவளை வச்சுட்டு அப்படியே ரத்தமா இருக்கு கீழே, ஃபுல்லா ஆக்சிடென்ட்ல அவ ஃபேஸ் எல்லாம் மாறிடுச்சு. அழுன்னு அழுதுட்டு இருக்கா ஹீரோயின். ஒரு வழியா ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கும் போயாச்சு. டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. பட் ரொம்ப மோசமா
ஆயிடுச்சு. காலு சுத்தமா அவளுக்கு இல்ல. ஒரு காலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ண போறான்னு தெரியலையே. இதுக்கு மேல அவ கண்ணு முழிச்சு பார்த்தான்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி பயமா இருக்கு. குழந்தையும் இறந்து போச்சு. என்ன பண்ணுதுன்னு ஹீரோயினுக்கு புரியல. அம்மாவும் கூட நின்று இருக்காங்க. கண்டினியூவா அழுதுட்டு இருக்காங்க. என்னோட வாழ்க்கையே மாறிடுச்சேன்னு ஹீரோயின் அழுதுட்டே இருக்கா. சேம் டைம் அடுத்து நம்ம ஹீரோ அவனோட ஃபியான்சே பொண்ணு மீட்டிங்க்கு வர சொன்னால அவ கூட சேர்ந்து மீட்டிங்க்கு போயிருக்க. அங்க பார்த்தா எல்லாரும் எப்ப கல்யாணம் பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்க ஹீரோக்கு இவ்வளவு பிடிக்கல போல. சும்மா கான்ட்ராக்ட் மேரேஜ்க்காக ஓகே சொல்லியிருப்பான் போல இருக்கு. அவன் அமைதியா இருக்க. அப்புறம் அந்த பொண்ணு கேக்குறா, எத்தனை நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எப்ப நீங்க ஓகே சொல்ல போறீங்கன்னு சொல்ல, நான் தான் உங்ககிட்ட முன்னாடி என்னோட சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லியிருக்கேன்ல, ஸோ என்னை இந்த மாதிரி போஸ்ட் பண்ணாதன்னு சொல்ல, நான் போஸ்ட் பண்ணல, பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறது தான் கேட்டேன். நம்ம ரெண்டு ஃபேமிலியும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனாலதான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, சரி விடு, அதுக்கப்புறமா நாம இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அமைதியா இருக்கான். டச் பண்ணலான்னு அவ போறா. ஆனா டக்குன்னு ஹீரோ கையை எடுத்துறான். அவளுக்கே புரியுது ஹீரோக்கு இவ்வளவு பிடிக்கல, வேணும்னு தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பான்னு. ஸோ அதுக்கப்புறம் அவளும் எதுவும் பேசல. நான் வெயிட் பண்றேன் உனக்காகங்கிற மாதிரி அமைதியா இருக்கா. அப்புறம் இங்க நம்ம ஹீரோயினோட தங்கச்சி தான் காட்டுறாங்க. அப்பதான் கண்ணு முழிச்சு பாக்குறா. கால் இல்லைங்கிறது தெரியுது. அழு அழுன்னு அழுகிறா. என் கால் போச்சு, என் குழந்தை போச்சு, என் வாழ்க்கையே போச்சு, எல்லாமே போய் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும், நான் பேசாம இறந்து போயிடுறேன்னு சொல்லிட்டு அவ கத்துன்னு கத்துறா. நீங்க எல்லாம் போய் சொல்றீங்க, எதுவுமே சரியாகாது, எல்லாமே போயிடுச்சுன்னு அழுதுட்டே இருக்கா. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு எவ்வளவு பேச வரா. ஆனா அவ கேட்கற மாதிரி இல்ல. அவ ரொம்ப எமோஷனலா அழுதுட்டே இருக்கா. ஹீரோயினுக்கு அதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல. அங்கிருந்து வந்துட்டா. அப்புறம் டாக்டர் வந்து பேசுறாங்க ஹீரோயின் கிட்ட. சர்ஜரி காஸ்ட் அதிகமா இருக்கு, சரி 2 நாள் நீங்க பில்லும் பே பண்ணல, சீக்கிரம் பே பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போக அவளுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. அவளும் யாருக்கிட்டயோ கடன் கேட்கறா. யாருமே கடன் கொடுக்குற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றா. எனக்கு பணம் வேணும், நீ தர வேண்டிய பணத்தை கொடுன்னு. சரி சரி, இப்பதான் என்ன பிளாக்ல இருந்து எடுத்து விட்டு இருக்க போல, சரி கஃபேக்கு வா நான் தரேன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் அனுப்பியிருப்பான். சேம் அதே கஃபேல நம்ம ஹீரோவும் இருப்பான். ஹீரோயினை பார்த்துட்டு என்னது இவ இங்க வந்திருக்காங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்க. கூட இருக்கிற ஆளை பார்த்துட்டு பாய் ஃப்ரெண்ட்னு அவனுக்கே புரிஞ்சிச்சு. பாய் ஃப்ரெண்ட் கூட வந்திருக்கா போல இருக்குன்னு அமைதியா இருக்க. அதுக்கப்புறம் அவன் ரொம்ப ஓவரா பேசுறான். அப்போதைக்கு எனக்கு உன்னை விட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போனாதான் நல்லதுன்னு தோணுச்சு, என்னோட ஃபியூச்சர் முக்கியம் தான் போனேன், இப்போ நான் சிங்கிளா தான் இருக்கேன், பேசாம இப்ப நம்ம 2 பேரும் ஒன்னா இல்லாமான்னு சொல்லி கேட்க, நான் கேட்க வந்ததுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு, இதுக்கப்புறம் உன் கூட இருக்கணுங்கிற ஐடியாலாம் எனக்கு கிடையாது, என்னோட பணத்தை கொடுத்தானே நான் போயிட்டே இருப்பேன், உனக்கு எனக்கு இடையில எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கத்துறா. என்ன இப்படிலாம் பேசுற, நான் இன்னும் உன் மேல லவ்ல தான் இருக்கேன், அது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கையை தொடுறான். டக்குன்னு ஹீரோயின் கையை இந்த பக்கம் நகர்த்திக்கிறா. ஸோ அந்த டைம்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ கூட பேசிட்டு இருந்த ஒருத்தர் வெளியே வராரு. அவர் இந்த பாய் ஃப்ரெண்டை பார்க்கவும், சார் வாங்க வாங்க மிஸ்டர் ஜியாங் இருக்காங்க, இன்ட்ரோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக, ஓ அவளோட பாய் ஃப்ரெண்டு போல இருக்குன்னு ஹீரோ மறைச்சு பார்த்துட்டே இருக்கான். கார்டெல்லாம் கொடுக்குறான். அதெல்லாம் ஹீரோ வாங்கவே இல்லை. சரி ஓகே சார் நான் போறேன்னு சொல்ல, அது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமா சார்ங்கிற மாதிரி அவன் தலையாட்ட. அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு பேசுறான். என்னமோ ஹீரோ சொல்லியிருப்பான், அது சரியா அவங்க நமக்கு காட்டல. ஸோ அதுக்கப்புறம் இங்க ஹீரோயினை பார்த்துட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் பையன், மிஸ்டர் ஜியாங் உனக்கு தெரியுமா, இந்தா உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேட்க சொன்னாரு, கார்டு கொடுத்துருக்காரு. அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன் புரிஞ்சுக்கோ, நமக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம வளைஞ்சு கொடுத்துதான் போகணும் இந்த சொசைட்டில, அதான் நல்லது அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு எனக்கு இந்த கார்டெல்லாம் தேவையில்லை, நீ கொடுக்க வேண்டிய பணத்தை மட்டும் கூட நான் கிளம்புறேன்னு சொல்ல, சரி இப்போதைக்கு நான் உனக்கு பாதி பணம் தரேன், மீதி பணத்தை அப்புறமா தரேன்னு சொல்லிட்டு அவனும் ஓரளவுக்கு பணத்தை அனுப்பிட்டான். சரி தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகலான்னு போறா. நல்லா யோசிச்சுக்கோ, இப்படி பிடிவாதமா இருந்தானா உன்னோட லைஃப்ல இப்படியே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டு பையன் அங்க போயிட்டான். ஹீரோயின் இந்த கார்டை பார்த்துட்டு அதெல்லாம் நமக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போறா. அதுக்குள்ள போன் வருது. சர்ஜரி காஸ்ட் அதிகமாகும்னு சொல்றாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, பாதி பணம் கட்டியாச்சு, சீக்கிரம் பணம் கொண்டு வான்னு சொல்ல, அம்மா என்கிட்ட இருக்கிற பணத்தை இப்ப நான் அனுப்புறேன், மீதி பணத்தை நான் அப்புறமா அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு வேற வழி தெரியல. ஹீரோட கார்டு அங்க இருந்துச்சுல, அதை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கா. அந்த கார்டு எடுத்துட்டு, வாங்க மேடம் உட்காருங்க, மிஸ்டர் ஜியாங் வந்துருவாருன்னு சொல்ல, ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அங்க இருந்து வரான். என்ன வர சொன்னீங்க எதுக்குன்னு சொல்ல, உங்ககிட்ட பேசதான் வர சொன்னேன் உட்காரு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயினா அமைதியா அங்க உட்கார்றா. ஹீரோயின் கிட்ட ஹீரோ கேக்குறான், நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, நீ உன் தங்கச்சியோட ட்ரீட்மெண்ட்காக, ஆமா எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், அவளுக்கு கால் வந்து இப்போ போயிடுச்சு, குழந்தைய அபார்ஷன் ஆயிடுச்சு, கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்கான காஸ்ட்டை மட்டும் கொடுங்கன்னு சொல்ல, நீ கேட்குற பணத்தை நான் தரேன், ஆனா ஒண்ணு, நீ என் கூட இருக்கணும், இன்னைக்கு நைட் என் கூட ஸ்டே பண்ணுன்னு சொல்ல, ஹீரோனுக்கு செம கடுப்பாயிடுச்சு. அதுக்கு வேற ஆளை பாடுறா அப்படின்னு சொல்ல, நீ பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, ஹீரோயின் அது காதலே வாங்கல. அங்கிருந்து அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா. ஆனா ஹீரோக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு, அவ ஆப்போசிட்டா இருக்கிறது, அதை அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ நீங்க வந்துட்டா இந்தாங்கன்னு சொல்லி ஒருத்தன் பணம் கொண்டு வந்து கொடுக்குறா. அதாவது ஆக்சிடென்ட் பண்ணவர் முடிஞ்ச அளவுக்கு 1 மில்லியன் பணம் கொடுத்துருக்காரு, இதுக்கு மேல அவர்கிட்ட பணம் இல்லையா, அவரும் ரொம்ப கஷ்டப்படுறவர்னு சொல்ல, ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. சர்ஜரி காஸ்ட் இருக்கு, அது மட்டும் இல்லாம இப்ப ட்ரீட்மெண்ட்க்கு கூட கையில காசு
காசு இல்லை, என்ன பண்றதுன்னு. இங்கே பார்த்தா தங்கச்சி அழுன்னு அழுகுற, எனக்கு கால் இல்லை, நான் இதுக்கு உயிரோட இருக்கணும், பேசாம நான் செத்து போயிட்டா எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவ அழுதுட்டு இருக்கா. அவளை கம்ஃபர்ட் பண்றதுக்காக ஹீரோயினும் ட்ரை பண்றா. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல மேடம், அவங்க இப்படிதான் எமோஷனல் ஆயிராங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த பக்கம் போக, நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும், நீ பழையபடி ஆயிருவேன்னு சொல்லிட்டு அவளை கன்வின்ஸ் பண்ண ஹீரோயின் ட்ரை பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு புரியல, கையில காசும் இல்ல, இப்படியே இருந்தா என்ன பண்றது, பேசாம ஹீரோவை பார்க்கலாமான்னு சொல்லி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட பணம் கேட்கறா, வீடெல்லாம் கூட வித்துட்டா, சுத்தமா கையில இருக்க காசு பத்தல, இப்ப சர்ஜரி காஸ்ட் அதிகமா இருக்கு, இதுல ட்ரீட்மெண்ட் காசுன்னு வேற பண்ணணும், என்ன பண்ண முடியும்னு சொல்லி அம்மா ஃபீல் பண்றாங்க. அம்மா இதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியும், நான் எல்லாத்தையுமே பண்றேன்னு சொல்ல, நீ இருந்த பணம் எல்லாத்தையும் கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி அம்மா அழுதுட்டே இருக்காங்க. இதுக்கு மேல வேற வழி தெரியல, ஹீரோவை தான் போய் பார்க்கணுங்கிற மாதிரி ஹீரோன்னு யோசிக்க, ஹீரோ சொன்னது ஞாபகம் வருது, இன்னைக்கு ஒரு நாள் என் கூட ஸ்டே பண்ணுன்னா நீ கேட்குற எல்லாமே தரேன், உன் தங்கச்சிக்கு பெஸ்டான ட்ரீட்மெண்ட் தரேன்னு சொல்லியிருப்பான். அது ஞாபகம் வருது, என்ன பண்ணலாம், நம்மளை கொடுத்தாதான் அது எல்லாமே சரியா வரும்னா வேற வழி இல்லை, நம்மளை இழந்துதான் ஆகணும், கண்டிப்பா நம்ம கையில இப்ப காசு இல்லை, யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, இப்படியே விட்டா தங்கச்சி இறந்து போயிடுவாளோங்கிற மாதிரி பயமா இருக்கு. அடுத்து ஹீரோக்கு ஃபோன் பண்றா, நீங்க சொன்னதுக்கு எனக்கு ஓகே, இன்னைக்கு நைட் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. அதை கேட்டுட்டு ஹீரோக்கே ஹாப்பி ஆயிடுச்சு. சரி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அப்படியே கண்ணாடியில பாக்குறான். ஹீரோயின் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கா, என்னடா நம்ம இந்த மாதிரி லைஃப் சூஸ் பண்ணிட்டோமேனு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சீன் பார்த்தோம்ல, அது நம்ம ஹீரோயின் இப்ப ஹீரோவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டா. உனக்கு எல்லாம் ஓகேவான்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே நிக்கிறா. டக்குன்னு கிஸ் பண்ணலான்னு போயிட்டு, என்னோட மனசை நான் மாத்திக்கிட்டேன், இந்தா ஒரு மாசம் என் கூட கான்ட்ராக்ட் கேர்ள் ஃப்ரெண்டா நீ இருக்கணும், அதுக்கு ஓகேன்னா இதுல சைன் பண்ணுன்னு சொல்ல, அதுல என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கம் போறா ஹீரோயின். ஓகே முடியாதுன்னா நீ யோசிச்சுக்கோ, வேற வழி தெரியாதுன்னு சொல்ல, தங்கச்சிக்காக வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு போனவ திரும்பி வந்து சைன் பண்ணிட்டா. ஓகே ஹாப்பி கோஆபரேஷன், இதுக்கப்புறம் நான் கேட்கற எல்லாத்தையுமே நீ பண்ணணும் ஓகேவான்னு சொல்லிட்டு ஹீரோ போய் அமைதியா உட்காந்துட்டான். சரி சரி கிட்டவா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, அவளுக்கு உங்க பக்கத்துல போகவே பிடிக்கல, வேற வழி தெரியாம போறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் 2 பேர் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அதுல விருப்பமே இல்லைனாலும் தங்கச்சிக்காக எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு அவ்வளவு அமைதியா இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் நினைச்சு நினைச்சு அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் அழுதுட்டே போய் படுத்துட்டா போல. காலையில எந்திரிச்சு போறா. எங்க போறேன்னு சொல்லி ஹீரோ கேட்க, நான் போறேன்னு சொல்ல, ஹலோ மறந்துட்டியா, ஆல்ரெடி கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டேன், நீ இங்கதான் இருக்கணும், நான் என்ன சொல்லணும் அதெல்லாம் நீ பண்ணணும் தெரியும்லன்னு சொல்ல, சரி நான் அமைதியா இருக்க, நீ நினைச்ச நேரம்லாம் இங்கேருந்து போக முடியாது, என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றா. இப்ப கூட ஒண்ணும் இல்லை, உனக்கு கான்ட்ராக்ட் வேணா கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுன்னு சொல்லிட்டு, உனக்கு வர ட்ரெஸ் விருப்பம் இருந்தா போட்டுட்டு வான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் போயிட்டான். ஹீரோனுக்கு வேற வழி தெரியல, தங்கச்சியை காப்பாற்றணும் எல்லாமே பண்ணி தானே ஆகணும்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கா. அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வருது, அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, ட்ரீட்மெண்ட்க்கு எல்லாம் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டேன், எல்லாமே ஃப்ரீ தான் பண்ணி கொடுத்துருவா, நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண, இந்தாங்க மேடம் உங்களுக்கான ட்ரெஸ்ன்னு சொல்லி மெய்டு கொண்டு வந்து தராங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காங்க, அவர் ரொம்ப லக்கின்னு சொல்ல, தேங்க்யூன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கா. ஃபர்ஸ்ட் டைமா ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர, ஹீரோ அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் ஆச்சு வர்றதுக்கு, சீக்கிரம் வர முடியாதாங்கிற மாதிரி பார்க்க, சாரி நான் இதுக்கப்புறம் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கான். சரி ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை இழுத்துட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோனுக்கு விருப்பமே இல்லைனாலும் வேற வழி தெரியல, ஹீரோ கூட போய் தானே ஆகணும்னு ஃபாலோ பண்ணிட்டு அவளும் போறா. எங்கன்னு பார்த்தா ஒரு பார்ல ஒரு பார்ட்டி போல ஃப்ரெண்ட்ஸோட அங்க கூட்டிட்டு போக, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்க, அந்த பொண்ணு ஒன்னும் அவ்வளவு செட் ஆகலடா, இதை விட நல்ல பொண்ணு அவளுக்கு நாங்க செலக்ட் பண்ணி கொடுத்துருப்போமேன்னு எல்லாரும் பேசுறாங்க. ஹீரோனுக்கு அது கேட்கும் போது கஷ்டமா இருக்கு. ஆனா அவ ஃபேஸ்ல எதுவுமே காட்டிக்கல, அமைதியா இருக்கா. அதுக்கப்புறம் அங்க இருக்க ட்ரிங்க்ஸ் எடுத்து மடமடன்னு குடிச்சுக்கிட்டே இருக்கா. ஹீரோவும் பார்த்துட்டே இருக்கான். போதும் இதுக்கு மேல ட்ரிங்க் பண்ணாதன்னு சொல்ல, ட்ரிங்க் கூட என் இஷ்டத்துக்கு நான் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, நீ நிறைய ட்ரிங்க் பண்ணிட்ட, உன் ஹெல்த்துக்கு பிரச்சனை வேண்டான்னு சொல்ல, எனக்கு ட்ரிங்க் பண்ணணும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் எந்திரிச்சு அங்க போக, ஹீரோ கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறான். யாருக்கும் ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் ஹீரோயின் 2 பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. இங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா, நான் சொல்ற எல்லாத்தையும் நீ பண்ணிதான் ஆகணும், சோ விருப்பம் இருந்தா பண்ணுங்கிற மாதிரி பார்க்க, அதுக்கப்புறம் ஹீரோயின் அமைதியா இருக்கா. நீ என்ன ரோபோட்டா, உனக்கு ஃபீலிங்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோ நீ போ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பிட்டான். அதுக்கப்புறம் ஆகா இவன் வேற எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட் பாக்குறேன்னு சொன்னான், தங்கச்சிக்கு இப்படியே நம்ம பண்ணலன்னா போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. ஹீரோயினுக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, ஒரு வழியா என் தங்கச்சிக்கான ட்ரீட்மெண்ட் அவன் பாத்துருவான் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் ஒர்க் பண்ணணும்னு சொல்ல, சரி நான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க போறா. இரு எங்க போற, நான் ஒர்க் இருக்குன்னு சொன்னேன், பட் இப்போ ஒர்க் இருக்குன்னு சொல்லல, நீ ஒன்னும் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வான்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்க வந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுல இருக்காங்க. காலையில ஹீரோ ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க, ஹீரோயின் அங்க வந்து உட்காரா. என்னாச்சு ஏதாவது சொல்லணுமான்னு சொல்ல, நான் வீட்டுக்கு போகணும், என் தங்கச்சியை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்ல, நான் சொல்லும் போது போனா போதுன்னு சொல்ல, அதுக்குள்ள ஹீரோக்கு ஃபியான்சே கிட்ட இருந்து ஃபோன் வருது. நம்ம கல்யாணத்தை பத்தி பேச
பேசணும், நீ ஃப்ரீயா இருக்கியா ஈவினிங்னு சொல்ல, நான் பிஸியா இருக்கேன் இப்போதைக்கு என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு போனை கட் பண்ண. அது யார் உங்க கேர்ள் ஃப்ரெண்டான ஹீரோயின் கேட்கறா. அது என்னோட ஃபியான்சேவா, இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை, அது எதுக்கு உன்கிட்ட சொல்லணும், நீ என்னோட கான்ட்ராக்ட் லவர், ஸோ இதை சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல, உன்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன், அப்புறம் இந்த மாதிரி என்கிட்ட கொஸ்டின் கேட்கறதுலாம் இதோட நிறுத்திக்கோ சரியா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கல. வேகமா அங்கேருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் அவ தங்கச்சி தான் பாக்குறா. அவ தங்கச்சிக்கு இந்த கால் லிஸ்டிக் எல்லாம் மாதிரி வச்சு நடக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் ஹெல்ப் பண்ணிருக்கா. ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நீ எப்போ வருவேன்னு. என்னால இப்போதைக்கு வர முடியாது, என் தங்கச்சிக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு அவன் நடக்கிறத பார்த்தா தான் நான் வருவேங்கிற மாதிரி மெசேஜ் பண்ண. ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. என்னடா இவ பாட்டுக்கு போயிட்டா, ரிப்ளைவும் பண்ண மாட்டேங்கிறா, சரியா சும்மா ஒரு வேர்ல ரிப்ளை அனுப்புறாளேன்னு சொல்லி ரொம்ப அப்செட்டா இருக்கு. ஹீரோயினை ரொம்ப மிஸ் பண்ணுவான் போல. வீட்டுக்கு ஆஃபீஸ்ல இருந்து வந்த உடனே ஹீரோயினோட மெசேஜ் தான் எடுத்து பாக்குறான். இதுக்கு மேலே அவ வரலையேங்கிற மாதிரி அப்செட்டா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஸோ என்னாச்சு, ட்ரீட்மெண்ட் காஸ்ட் வேற அதிகமா இருக்கு, உன்னால பண்ண முடியுமான்னு அம்மா கேட்க, எதை பத்தி கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, அவங்க வேற இதுக்கு பணம் கட்டு அதுக்கு பணம் கட்டுன்னு கேட்டுட்டே இருக்காங்க. கையில காசு இல்லைன்னு சொல்லி அம்மா ஃபீல் பண்ண, கவலைப்படாதீங்கம்மான்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்பயும் போல பைக் ரேஸ் முடிச்சுட்டு வர ஹீரோனோட நினைப்பாவே இருக்காங்க. ஒரு பொண்ணை பார்த்தா ஹீரோ நின்றுட்டு இருக்க மாதிரியே இருக்கு. 3 நாள் ஆச்சு அவளை பார்க்கணும் போல இருக்கு, எப்போ வருவா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் மெசேஜ் பண்ணி எப்போ வருவேன்னு சொல்லி கேட்க, நான் இப்போதைக்கு வரமாட்டேங்கிற மாதிரி மெசேஜ் பண்றா. எனக்கு இப்பயும் ஒன்று பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கான். இப்படி 2 பேரும் மாத்தி ரிப்ளை பண்ண நைட்டு ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்துட்டா. நான் ஹெல்ப் பண்ணிட்டா குக்கிங்க்குன்னு வாங்கம்மா பார்த்து கேட்க, அதெல்லாம் வேணா நானே பண்ணிக்கிறேன் மேடம், நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல ஒரு பிளேட்டை கையில் எடுக்கிறா. ஹீரோ கரெக்டா அங்க வர ஹீரோவை பார்த்து பயந்து போய் பிளேட்டை கீழே போட கையில அப்படியே கீறிடுச்சு, ரத்தம் வருது. ஹீரோ வேகமா வந்து டக்குன்னு வாயில விரல் வைக்கிறான். ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா தீபன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. அப்புறம் ஹீரோயினை தூக்கிட்டு ஹீரோ போயிட்டான். ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட கையில எடுத்துட்டு அங்க போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. உனக்கு என் மேல ஃபீலிங்ஸே இல்லையான்னு சொல்லி கேட்க, ஏன் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கு. ஓ அப்படியா, எந்த ரியாக்ஷனும் பண்ணல, நான் இப்படிதான் எப்பயுமே இப்படிதான் இருப்பேன்னு சொல்ல, இங்க பாரு நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ண சொன்னா, இல்ல நான் விருப்பப்பட்டு தான் பண்றேன். அப்ப கொஞ்சம் சிரிச்சா என்னன்னு சொல்ல, டக்குன்னு சிரிச்சுட்டு அங்கேருந்து போறா. உங்ககிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன், தேங்க்ஸ்னு சொல்லிட்டு கையில இருக்க பேண்டேஜை காட்டுறா. ஹீரோக்கு அதை பார்த்துனே ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு. சிரிச்சுட்டு அமைதியா இருக்கான், ரொம்ப ஸ்டப்பனா இருக்கா, அதான் எனக்கு பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அப்புறம் அடுத்த நாள் காலையில உனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, பட் இதே ட்ரெஸ் போடணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல, நான் வேற ட்ரெஸ் எடுத்துட்டு வரல, இதுவே எனக்கு ஓகே தான். அப்புறம் இன்னும் ஒரு 2-3 நாள் நான் என் வீட்டில தான் இருக்க மாதிரி இருக்கும். தங்கச்சிக்கான ட்ரீட்மெண்ட், அம்மாக்கான ட்ரீட்மெண்ட், அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா. சரி போயிட்டு சீக்கிரம் வா, ஆனால் நைட்டு என் கூட ஒரு பார்ட்டிக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ட்ரெஸ்ஸை போட்டு பார்ட்டி கூப்பிட்டு போறான். ஹீரோனுக்கு அந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாவே இல்லை, இது என்ன இவ்வளோ குட்டியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, ஹீரோ கொடுத்துட்டு போன ட்ரெஸ் தானே அவனுக்கு பிடிச்சிருக்கும் போல, அதான் போட சொல்றான்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க. அங்க இருக்க எல்லாரும் ஹீரோனை பத்தி ஒண்ணு பேசுறாங்க. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கா, அங்க இருந்து வேகமா கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் லிஃப்ட்டுக்குள்ள போக ஹீரோ வரான். என்ன சொல்லாம நீ பாட்டுக்கு போயிருவியா, உனக்கு அத்தனை வெயிட் பண்றேன்னு சொல்ல, அவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆரம்பிக்க, ஹீரோ அதை பத்திலாம் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் கார்ல வராங்க. உன்கிட்ட ஒன்று நான் கேட்கணும், எதுக்காக உன் தங்கச்சிக்காக உன்னோட லைஃப் இந்த மாதிரி ஸ்பாயில் பண்றேன்னு சொல்ல, அது அது உங்களுக்கு சொன்னா புரியாது, சின்ன வயசுல ஒரு நாள் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நான் இறந்து போயிருவேன், கேன்சர் இருக்கு, எனக்கு கிட்னி எல்லாம் தேவைப்படும், என்ன பண்ணுவேன்னு சொல்ல, என் தங்கச்சி யோசிக்காம சொன்னா, என்னோட கிட்னி உனக்கு வச்சுக்கோக்கா, நீ ஹாப்பியா இருந்தா அதுவே எனக்கு போதுன்னு சொல்லியிருப்பா. அவன் மேல அவ்வளோ பாசம் எனக்கு. ஸோ அப்பதான் தெரிஞ்சது என் மேல எவ்வளோ பாசமா இருக்கா என் தங்கச்சின்னு. ஸோ எனக்குன்னு இருக்க ஃபேமிலி இவங்க தான், இவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு எனக்கு தோணுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே அழுகிறா. இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கா அவனோட ஃபேமிலி மேட்டர்லாம் ஞாபகம் வருது. சின்ன வயசுல பாசமே இல்லாத ஒரு அம்மா சும்மாவே இது பண்ணலையா அது பண்ணலையா அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்பா ஆல்ரெடி ஒரு பொண்ணோட அப்பார்ல இருந்து குழந்தைய தூக்கிட்டு வர, அம்மா அதை பார்த்து கடுப்பாயி கத்துக்கிறதுன்னு கத்தி அங்கேருந்து அவங்க அப்பாவை வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கோவத்தை எல்லாத்தையும் ஹீரோ மேலே தான் காட்டுவாங்க. அது எல்லாமே ஹீரோ அப்படி யோசிச்சு பார்க்குறான். அப்புறம் அந்த சீனை கட் பண்ணி இங்கே நம்ம ஹீரோயினத்தை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல் போறா. அங்க பார்த்தா அவ தங்கச்சி கத்துன்னு கத்துறா. டாக்டர் சொல்றாங்க இப்படியே போனா பிரச்சனை பெருசாயிருமா, அவங்களுக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா பண்ணணும், அப்பதான் எல்லாம் சரியாகும். அது மட்டும் இல்லாம உங்க அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க, அவங்களும் இங்கே தான் அட்மிட் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க அவங்கள எதுவும் பத்திரமா பாத்துக்காங்கன்னு சொல்ல, ஒண்ணுமே புரியல ஹீரோயினுக்கு. நான் யாரை பாத்துக்க முடியும், ஏன் என்னோட லைஃப் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே அழுகுறா. ஹீரோ சொன்னது ஞாபகம் வருது. கார்ல வரும்போது ஹீரோ சொல்லியிருப்பான், கான்ட்ராக்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வேணாம், ரியல் கேர்ள் ஃப்ரெண்டா என் கூட இரு, உனக்கு எவ்வளவு நாள் இருக்கணுமோ இருக்கலாம்னு சொல்லியிருப்பான். அதை யோசிச்சுட்டு
ஹீரோயின் அமைதியா இருக்கா. அவ ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்றா, எனக்கு ஏதாவது பணம் வேணும்னு. என்கிட்ட பணம் இல்ல, வெல்ஃபேர்ல வேணா நீ போய் குழந்தைகள் எல்லாம் பாத்துக்கிட்டனா ஒரு நாளைக்கு 800 யுவான் தருவாங்கன்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த வேலைக்கு போயிட்டா, பார்ட் டைம் ஜாப்க்கு. அங்க போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண அங்க இருக்க பொண்ணு வரா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, உங்களை மாதிரி ஒருத்தர் டீச்சரா இங்க வந்தது. அங்க ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பையன் கிட்ட மட்டும் தள்ளி இருங்க. அந்த பையனுக்கு ஒரு அடாப்டிவ் ஃபாதர் இருக்காரு, அவரு தான் இந்த பையன் இங்க கொண்டு வந்தாங்க. இந்த பையன் வேற யார்கிட்டயுமே பேச மாட்டான், எப்பயுமே முறைச்சிட்டே இருப்பான்னு சொல்ல, அது குழந்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் பேசுறா. ஹீரோயின் போய் அவங்க கிட்ட ரொம்ப சாஃப்டா பேச, அதெல்லாம் கேட்கற அந்த குட்டி பையனுக்கு ஹாப்பியா இருக்கு. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வர டேடின்னு சொல்றான். டேடி ஆகுற மாதிரி பார்க்க, ஆமா இதான் என் டேடி அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்றான். ஹீரோயினை பார்த்துட்டு நீங்க தான் என் மம்மியான்னு சொல்லி கேட்க, இல்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பயந்து போய் ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த குட்டி பையன் கூட விளையாட, இவர் இவ்வளவு நல்லவரா இருப்பாருன்னு அது கூட பார்க்கல, என்கிட்ட மட்டும் சிடு சிடுன்னு இருக்காருன்னு சொல்லி ஹீரோயின் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க, மிஸ்டர் லூ ரொம்ப நல்லவர், எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லி அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹீரோ வராங்க. என்னாச்சு, என்னை பத்தி எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச போல இருக்கு அப்படின்னு சொல்ல, நீங்க இவ்வளவு நல்லவரா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி ஹீரோயின் அமைதியா அப்படியே சிரிச்சிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்றா, இதுக்கப்புறம் நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கறதுக்கு ஓகே சொல்றேன், ஆனா அதுக்கு எனக்கு ஒரு சின்ன ரூல்ஸ் இருக்கு. என்ன ரூல்ஸ்னு ஹீரோ கேட்க, நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா எனக்குன்னு ரெஸ்பெக்ட் கொஞ்சம் கொடுக்கணும், ஓகேவான்னு சொல்ல, ஓ இதுதான் கேட்க போறியா, வேற எதுவும் கேட்பியோன்னு நினைச்சேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு சொல்ல, நீ என்கிட்ட பணம் கேட்பேன்னு நினைச்சேன்னு சொல்ல, டக்குன்னு ஹீரோயின் போய் கிஸ் பண்றா. எனக்கு உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கா ஓகேன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறமாவது நிம்மதியா இருக்கலாங்கிற மாதிரி ஹீரோனும் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஒரு வீட்டுக்கு வரா. அந்த வீட்டுல தான் இனிமே ஸ்டே பண்ண போறா போல இருக்கு. சோ இங்கதான் ஸ்டே பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா ஹீரோ வரான். உனக்கு இங்க இருக்க பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, ஆனா நான் ஒரு 2 நாள் எங்க அம்மாவை பார்க்கணும், நான் ஹாஸ்பிட்டல் போகணும், என் தங்கச்சியை பார்க்கணும், ப்ளீஸ் அதுக்கு எனக்கு பர்மிஷன் வேணும்னு சொல்ல, பர்மிஷனா? அவ்வளோ ஈஸியாலாம் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, டக்குன்னு போய் ஹக் பண்ணிக்கிறா. எனக்காக பர்மிஷன் தர முடியுமான்னு சொல்லி கேட்க, அவ்வளோ ஈஸியாலாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, கணத்துல டக்குன்னு ஒரு கிஸ் பண்ண, சரி ஓகே எவ்வளோ நாள் போகணுமோ போயிட்டு சீக்கிரம் வந்துடுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாங்க. ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஹீரோ இந்த மாதிரி பார்க்கறக்கு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் அம்மாக்கான ட்ரீட்மெண்ட் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா வந்து கொஞ்சம் மயங்கி விழுந்தாங்களே, அவங்களுக்கு ப்ரெஷர் இதுவும் கூட இருக்கும் போல, ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக காஸ்ட் ஆகும்னு சொல்றாங்க. அம்மா எதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, இது எப்படியுமே உன்னால ஹேண்டில் பண்ண முடியும், நானும் ஒர்க் பண்ணி ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. அதுக்குள்ள ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது, எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னா வா உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஆகா இவன் வேற கூப்பிடறானேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோயினும் அங்க வரா. அதுக்கப்புறம் ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன பார்த்துட்டே இல்ல, வா போலான்னு சொல்ல, எல்லாரும் நம்மள பாக்குறாங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்ல, உங்களுக்கு ஃபியான்சே இருக்கு, மத்தவங்க எல்லாம் பார்த்தா பிரச்சனை ஆயிருன்னு சொல்ல, அதை நான் பாத்துக்கிறேன் நீ வான்னு சொல்லிட்டு காருக்குள்ள உட்கார வச்சு ஹீரோயினை கூட்டிட்டு போறான். அப்புறம் ஹீரோயின் கிட்ட கேட்கறா, உனக்கு உன் ஃபேமிலினா ரொம்ப பிடிக்குமான்னு. ஆமா என் ஃபேமிலி எப்படி பிடிக்காம இருக்க முடியும், என் ஃபேமிலின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, அதுக்குள்ள ஹீரோனுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன்ல அவளுக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு சொல்றாங்க. உனக்கு வேலை கிடைச்சிச்சான்னு ஹீரோ கேட்க, ஆமா எனக்கு புதுசா ஒரு வேலை கிடைச்சிருக்கு, நிம்மதியா இருக்குன்னு சொல்ல, பேசாம என் கம்பெனிக்கே வந்துரு, நான் உனக்கு வேணா சேலரி அதிகமா தரேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எனக்கு இப்படி ஒர்க் பண்ண தான் பிடிச்சிருக்கு. சரி ஓகே, அப்ப நீ ஃப்ரீயா இரு, உனக்கு எப்படி இருக்கணுமோ இருக்கலாம், கண்டிப்பா நான் ஒண்ணு ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு கிஸ் பண்ணான்னு போறான். அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்ல, முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளவு அதை அக்செப்ட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வேலைக்கு போறா. புது வேலையா அங்க பக்கத்துல இருக்க பொண்ணுக்கு ஹீரோயினை பார்த்தனே பிடிச்சிச்சு. ஐ நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லி ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்குறா. டேஸ்டா இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் சாப்பிட்டு இருக்க, நீ இப்பதான் இந்த ஆபீஸ்க்கு வந்திருக்க, உங்க கூட க்ளோஸ் ஆகணும்னு எனக்கும் தோணுது, உனக்கு ஒண்ணு தெரியுமா, அங்க இருக்கான் பாத்தியா அவன் சரியான திமிரு பிடிச்சவன், அவன் பணக்காரனவே அப்படிதான் இருப்பான் போல இருக்கு, இந்த மாதிரி ஒரு எம்டி இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி ஹீரோட போட்டோ காட்டுறான். இதை பாத்தியா எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு, அவரை பத்தி உனக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த ஆபீஸ்ல எல்லாருமே ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பாரு, எந்த பொண்ணுகிட்டயுமே அதிகமா பேச மாட்டாரு, அவருக்கு ஒரு ஃபியான்சே இருக்கு, ஆனா அந்த பொண்ணோட முகத்தை யாருமே பார்த்தது இல்ல, அவர் எந்த பொண்ணுகிட்டயுமே க்ளோஸ் ஆக மாட்டாரு, இந்த மாதிரி ஒருத்தர் கூட ஒர்க் பண்றதா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவரு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு, எவ்வளவு கியூட்டா இருக்காருன்னு சொல்லி ஹீரோவை பத்தி பேச, அப்படியே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா அது இவனை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு. அதுக்குள்ள ஹீரோ சும்மா இல்லாம ஒரு போட்டோ அனுப்பி ஹீரோயினை காமெடி பண்ண வைக்கிறான். அப்புறம் ஹீரோயின் நைட்டு வீட்டுக்கு போயிட்டா. என்ன ரொம்ப நேரம் இந்த பாட்டு கேட்டுட்டே இருக்க, உனக்கு இந்த பாட்டு பிடிக்குமான்னு ஹீரோ கேட்க, சின்ன வயசுல இருந்து இந்த பாட்டு கேட்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணலான்னு போறா. எதுக்கு ஆஃப் பண்ற, உனக்கு பிடிச்சா பாருன்னு சொல்ல, ஓ சின்ன வயசுல உனக்கு நடந்த இன்சிடென்ட்லாம் என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல, என்ன சொல்றது, என் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் எப்பயுமே என்ன கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. ஓ ஃபேமிலின்னு உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, ஆமா யாருக்கு தான் ஃபேமிலி பிடிக்காம இருக்கும், உங்களுக்கு எப்படின்னு சொல்ல, என் அம்மா எப்பயுமே என்ன திட்டிகிட்டே இருப்பாங்க, பியானோ கத்துக்கோ பியானோ கத்துக்கன்னு, எனக்குன்னு இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்குன்னு இது வரைக்கும் அவங்க கேட்டதே இல்லைன்னு சொல்ல, அச்சோ சரி அம்மா பாவம்ல, அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல, அதை கேட்டு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. உனக்கு உன் ஃபேமிலினா பிடிக்குமான்னு ஹீரோ கேட்க, என் ஃபேமிலியில இருக்க எல்லாரும் என் மேல உயிரே வச்சிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, உனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடைச்சிருக்குன்னு ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அடுத்த நாள்
அப்புறம் அங்க இருக்க லின் கேக்குறா நம்ம ஹீரோயின் கிட்ட நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு போர்ட் சிட்டி போலான்னு. அப்புறம் 2 பேரும் போர்ட் சிட்டி போறாங்க. அங்க நியூ இயர் செலிப்ரேட் பண்றனால ஃபுல்லா எல்லா ஹோட்டலும் ஃபுல்லா இருக்கா. சரி கிடைக்கிற ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ணிக்கலாம். நம்ம எப்படியாவது ஃபயர் ஒர்க் பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு ஹீரோயின் சொல்லிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட இருந்து ஃபோன் வருது. ஃபோன் அட்டன் பண்ணி எங்க இருக்கேன்னு சொல்லி கேட்க நான் போர்ட் சிட்டில இருக்கேன்னு சொல்றா. சரி ஓகே இப்போ எங்க போயிட்டு இருக்க? நான் ஒரு ஹோட்டலுக்கு போறேன். ஹோட்டல்ல உனக்கு ரூம் கிடைச்சிருக்கா? நான் சொல்றேன் ஹோட்டலுக்கு போகணும்னு சொல்ல அதெல்லாம் வேணான்னு ஹீரோயின் சொல்றா. அவன் கேட்க மாட்டேன்னு போனை கட் பண்ண அது வந்து என் பாய் ஃப்ரெண்ட் வேற ஒரு ஹோட்டலுக்கு போக சொல்றாருன்னு சொல்லி அந்த ஊர்லயே பெரிய ஹோட்டல்ல சொல்றா. ஆஹா அது பிரீமியர் ஹோட்டலாச்சு. அங்க ஒரு நைட் ஸ்டே பண்றதுக்கே 10,000 ஆகும். வாவ் உன் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப நல்லவருன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆயிடுச்சு அவளுக்கு. அதுக்கப்புறம் அந்த ரூமுக்கு போறாங்க. ரூம் ரொம்ப கியூட் அழகா இருக்கு. எவ்வளவு லக்ஸரியான ரூம். ஆஹா என் லைஃப்ல இந்த மாதிரி ரூம்ல நான் ஸ்டே பண்ணதே கிடையாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் பாய் ஃப்ரெண்ட் உண்மையாவே ரிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எதுவுமே பேசாம ஹீரோயின் அமைதியா இருக்க. அப்படியே பெட்ல படுத்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம 2 பேரும் சீக்கிரமா போய் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கணும்னு சொல்ல ஹீரோ கிட்ட இருந்து ஃபோன் வருது. ஒழுங்கா பால்கனிக்கு வா, நானும் போர்ட் சிட்டியில தான் இருக்கேன். 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா பேசணும்னு சொல்ல ஐயோ இவகிட்ட எப்படி சொல்லுவேங்கிற மாதிரி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத, என் பாய் ஃப்ரெண்டும் இதே ஹோட்டல்ல தான் இருக்கான். ஸோ என்ன வர சொன்னாங்க, நான் போயிட்டு வருவான்னு சொல்ல சரி சரி நீ போயிட்டு வா, ஒன்னு நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் தனியாவே ஃபயர் ஒர்க் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்க நின்று படுத்துட்டா. அப்புறம் ஹீரோ பாக்குறக்கா ஹீரோயின் போக எதுக்காக வர சொன்னீங்க? ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது, உன் கூட சேர்ந்து பார்க்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு பால்கனிக்கு கூட்டிட்டு போக ஓ இதுக்குதான் என்ன கூட்டிட்டு வந்தானாங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. ஸோ ஃபயர் ஒர்க்ஸ் போகுது. 2 பேரும் ஒன்னா நின்று பாக்குறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஹீரோயினுக்கு. ஹீரோயினை பார்க்க பார்க்க ஹீரோக்கும் ஹாப்பியா இருக்கு. சரி இதுக்காக தான் கூட்டிட்டு வந்தானான்னு நினைக்கும் போது ஹீரோயினுக்கு இன்னுமே நிம்மதியா இருக்கு. அப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டும் சாப்பிட்டு இருக்க ஹீரோயின் பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கா ஃப்ரெண்டு. உன் பாய் ஃப்ரெண்ட் எப்படி நேற்று 2 பேரும் என்ன பண்ணீங்க, ஜாலியா இருந்ததான்னு சொல்லி கேட்டே இருக்க. இதை பத்திலாம் பேசாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல சரி ஓகே அப்ப இதை பத்தி நான் பேசலன்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து பாக்குறா. அங்க பார்த்தா ஹீரோ பத்தி ஸ்கேண்டல் வந்திருக்கு. கூட வந்து ஒரு பொண்ணோட நிக்கிற மாதிரி இருக்கு. இங்க பாத்தியா ஹேண்ட்ஸமா இருப்பாருல மிஸ்டர் ஜியாங், அவர் கூட ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு உன்ன மாதிரியே இருக்கா, நீயா அப்படிங்கிற மாதிரி ஊத்து ஊத்து பாத்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு இதை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. என்னடா அது நியூஸ் பேப்பர்ல எல்லாம் போட்டானுங்களா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது நான் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல எனக்கு தெரியும் சும்மா தான் சொன்னேன், ஆனா எனக்கு பார்க்கும்போது உன்ன மாதிரி இருக்குன்னு தான் சொன்னேன். சரி விடு, அவரு எப்படி இருக்காருன்னு தெரியல, ஆனா பரவாயில்ல ஹாப்பியா தான் இருப்பாருன்னு சொல்ல ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஹீரோ பார்க்க ஓடி வந்துட்டா. ஹீரோ கிட்ட ஸ்கேண்டலை பத்தி கேட்க அந்த ஸ்கேண்டல் உங்க ஃபியான்ஸே பார்த்தா பிரச்சனை ஆயிரும்னு சொல்ல பிரச்சனை ஆயிருமா, அதனால என்ன, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டா, எங்களோட மேரேஜ் ஒரு பிசினஸ் மேரேஜ். அவ கொஞ்சம் மெச்சூர்டான பொண்ணு, அவளுக்கு தெரியும் அவ எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் நடந்துப்பா. சோ நீ இதை பத்தி ஃபீல் பண்ணாத, நான் சொல்றதை புரிஞ்சுக்கோன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. உனக்கு இந்த ஸ்கேண்டலை பத்தி ஏதாவது கவலையா இருந்தா சொல்லு, நான் வேணும் அந்த எடிட்டர் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொல்றேன்னு சொல்ல அதெல்லாம் எதுவும் வேணாங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஒரு வழியா ஹீரோயின் இங்க ஆபீஸ்க்கு வந்துட்டா. ஹீரோயினை சுத்தி ஆபீஸ்ல உட்காந்து எல்லாரும் பேப்பர் அது இதுன்னு தூக்கி எறிறாங்க. நீ கொஞ்சம் கூட நல்லவளே இல்ல, ஒருத்தர் ஆல்ரெடி ஃபியான்ஸே இருக்கு, அவரை போய் கேரக்ட் பண்ணணும்னு நினைக்கிற பாருன்னு சொல்லி எல்லாரும் பேச இதெல்லாம் பார்த்தா ஹீரோயினுக்கு கனவு. ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச என்னை பத்தி தப்பா பேசுவாங்களேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. டக்குன்னு எந்திரிச்சு பாக்குறா. அதுக்குள்ள அவ ஃப்ரெண்டு வர என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஒண்ணும் இல்ல நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கா. நான் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. அது வேற யாரோட நம்ம ஹீரோட ஃபியான்ஸே பொண்ணுதான். அதுக்கப்புறம் மீட் பண்ண போறாங்க. உன்னை வின்சென்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன், நீ பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா அழகா இருக்க, அதனாலதான் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்ல நீங்க நினைக்கிற மாதிரி எங்க ரிலேஷன்ஷிப் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 6 மந்த் தான், 6 மாசத்துல நான் அவரை விட்டு போயிடுவேன்னு சொல்ல என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேக்குறா. அது இப்போதைக்கு என்னால என்னை பத்தி உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியாது, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க லைஃப்ல நான் இடையில வரமாட்டேன், கண்டிப்பா நான் போயிடுவேன்னு சொல்ல ஓ அப்படியா, எனக்கு உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்கு, பட் எனக்கு டைம் இல்லை, நான் போய் ஆகணும், சரி டைம் கிடைக்கும் போது பாத்துக்கலாம், 6 மாசம் கான்ட்ராக்ட் ஒன்று முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு தேவையான பணத்தை நான் கூட தரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த பொண்ணு போயிட்டா. அந்த பொண்ணு ரொம்ப வில்லத்தனமாலாம் பேசல, நல்லா டீசெண்டா தான் பேசினா. அதாவது அவ ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோக்கு இவ்வளவு பிடிச்சிருக்குன்னா நான் விட்டு கொடுக்குறேங்கிற மாதிரி தான் பேசுவா. ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் வந்து 6 மாசத்துல கான்ட்ராக்ட் அது இதுன்னு சொல்ல அந்த பொண்ணு அதுக்கு மேல போஸ்ட் பண்ணல. அவளுக்கு சரி நம்ம ரூட்டு கிளியர் ஆயிரும் போல இருக்குங்கிற மாதிரி நினைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. ஆனா ஹீரோயினுக்கு தான் கஷ்டமா இருக்கு, என்னதான் அவகிட்ட பேசினாலும் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட வந்து கத்து கத்துன்னு கத்துறா. என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல எல்லாமே கான்ட்ராக்ட் தானே, கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் போய் தான் ஆகணும், ஸோ அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட உரிமை கொண்டாட முடியாதுல்ல, ரிலேஷன்ஷிப் எப்படியோ அப்படிதான் அப்படின்னு சொல்லி அவ பாட்டுக்கு எதோ பேசுறா. ஹீரோ ஒண்ணுமே புரியல, என்னடா அது இவ பாட்டுக்கு வந்தா காலு காலன்னு கத்துறாளே, கத்திட்டு அவ பாட்டுக்கு போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு போறான். அங்க இருக்க அசிஸ்டன்ட் கிட்ட உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, என் கேர்ள் ஃப்ரெண்டு கோவமா இருக்கா, அவளை எப்படி சரி பண்ணணும்னு சொல்லி கேட்க ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவான். சரின்னு சொல்லி அடுத்த நாள் ஹீரோயின் கிட்ட பேசும்போது ட்ரிப்புக்கு போலாம் 2 வீக்ஸ்னு கூப்பிட்ட 2 வீக்ஸா என்னால வர முடியாது, நான் இப்பதான் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிருக்கேன், அதுக்குள்ள 2 வீக்ஸ் லீவ்ல என்னால போட முடியாதுன்னு சொல்ல அப்ப வேலையை விட்டுருங்கிறான்.
வேலையை விடணுமா, அதெல்லாம் முடியாது, அது நான் கேட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டா. அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து ட்ரிப்புக்கு போறாங்க. நம்ம ஹீரோ அடிக்கடி போவான்ல அந்த ரேசிங்க்கு, அந்த இடத்துக்கு தான் போயிருக்காங்க. அந்த இடமும் பார்க்க அழகா இருக்கு. ரேசிங் சூட்ல ஹீரோ ரொம்ப கியூட்டா இருக்கான். ஹீரோயின் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. உனக்கு ரேசிங்னா பிடிக்குமான்னு சொல்ல, பிடிக்குமா, வா வா உன்னையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ரேசிங்காக போறாங்க. ஹீரோயினுக்கு அது பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. அப்படியே ஹீரோட பின்னாடி உட்காந்து ஹக் பண்ணிக்கிறான். பைக் அப்படியே ஜாயின்னு போகுது. ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹீரோவை ஹக் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கா. அந்த மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஃப்ரெண்டு வரான். அவன் பேரு டான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான், ரேசிங் ஃப்ரெண்டு. ஸோ இன்ட்ரோ கொடுக்க, யார் இது, என்கிட்ட சொல்லவே இல்லை இந்த பொண்ணை பத்தி, அதான் என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஹீரோ சொல்ல, வா ஹாப்பியா இருக்கு. ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே எனக்கு இன்ட்ரோ கொடுத்ததே இல்லைன்னு ஹீரோ சொல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் தானே கொடுத்துட்டா போச்சுன்னு சொல்லி யோசிக்கிறா. ஐயோ, நான் எதுக்கு இவர்கிட்ட இப்படி பேசுறேன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ ரேசிங் போயிட்டான். அங்க டான் வரான். அவன் எவ்வளவு அழகா ஓட்டுறான் பாத்தியா. அவனுக்கு ரேசிங்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரேசிங்கோட பெரிய ட்ரைனர் அவன் தான். ட்ரைனிங் எடுத்திருக்கான். ஸோ எந்த பிரச்சனையும் வராது, நீ பயப்படவே வேணாம். ஆனா உனக்கு தெரியுமா, இது வரைக்கும் அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே அவனோட ரேசிங்கை பார்க்க வந்ததில்ல. அதை நினைச்சு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். அதான் எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, லாஸ்ட் டைம் ஹீரோ கிட்டான்ல உனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அது யோசிச்சு பாக்குறா ஹீரோயின். ஓ, இதனாலதான் அவன் என்கிட்ட அப்படி சொன்னானா அப்படிங்கிற மாதிரி அவ யோசிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கூட நடந்து வந்துட்டு இருக்க, ரேசிங் பண்ணும்போது உன்னோட ஃபேஸ் ரொம்ப அழகா இருக்கு, ஹாப்பியா இருக்கான்னு சொல்ல, என்னை பத்தி டான் உங்ககிட்ட சொன்னானா. டான் சொன்னதுக்கு மட்டும் இல்ல, நானே சொல்றேன், உனக்கு ரேசிங்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீ ரேசிங் பண்ணும்போது டிஃப்ரெண்டா இருக்கு, உனக்கு பிடிச்சத பண்ணும்போது நீ நீயா இருக்கன்னு சொல்ல, அதை கேட்டோடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியே போய் ஹீரோனுக்கு கிஸ் பண்றான். ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுக்கு முன்னாடி யாருமே ஹீரோ கிட்ட இந்த மாதிரி பேசினதே இல்லை. ஸோ ஹீரோனோட கையை பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு வரான். அதுக்கப்புறம் அங்க ரொம்ப ரேசிங்னா நம்ம ஹீரோக்கு பிடிக்கணும், டெய்லி ரேசிங்க்கு போயிடான் போல. அந்த ரோடெல்லாம் கரடு மரடா இருக்கு. ரொம்ப நேரம் ஆச்சு, ஹீரோவை காணும். நைட்ல ஹீரோயின் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி பாக்குறா. அதுக்குள்ள டான் கிட்ட இருந்து ஃபோன் வருது, ஒரு பெரிய பிரச்சனை, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல. பயந்து போய் ஹீரோயின் போறா. ஸ்டெப்ல ஏறி போகும்போது திடீர்னு ஞாபகம் வருது, அவ தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆனது. ஒருவேளை அதே மாதிரி ஹீரோக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து பாக்குறா. அங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுக்கான அடையாளம் அங்க எல்லாமே இருக்கு. பயந்து போய் வந்துட்டே இருக்க. ஹீரோக்கு அடிபட்டிருக்கும் போல. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு டாக்டர் அங்க இருக்காங்க. தள்ளி நின்று ஹீரோன் அதை பாக்குறா. அவளுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஒரு வேளை ஹீரோக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயந்துட்டே இருக்க. அப்புறம் வந்து ஹீரோ கிட்ட கேக்குறா, ஏன்னாச்சு உங்களுக்குன்னு. ஏன், எனக்கு ஏதாவது ஆனா நீ சந்தோஷம் தானே பண்ணும், எதுக்காக அழுகுறேன்னு சொல்ல, என்ன விளையாடுறியா, நான் சொல்றது கேளு, உனக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கா, வா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க, அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் நல்லாதான் இருக்கேன்னு சொல்ல, அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு ஏதாவது ஆனா நீ என்கிட்ட இருந்து ஃப்ரீயா இல்ல, உன்னோட லைஃப் ஃப்ரீயா இருக்கும், அதை விட்டுட்டு எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, லூஸ் மாதிரி இதுக்கப்புறம் பேசாத, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, அப்ப என் மேல உனக்கு லவ் வந்துருச்சு கரெக்டான ஹீரோ கேட்கறான். ஹீரோன் அதுக்கு எதுவுமே பேசல, அமைதியா இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு வழியா இங்க இருந்து அவங்களோட ஊருக்கு வந்தாச்சு. ஹீரோயின் ஒர்க் முடிச்சுட்டு வர கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வரான் பிக்கப் பண்ண. அங்க பார்த்தா ஹீரோட அப்பா கூட ஏதோ ஒரு பொண்ணோட வந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு சின்ன பொண்ணாதான் இருக்கா. சோ ஹீரோக்கு இன்ட்ரோ கொடுக்க, ஹீரோதான் பையன் அந்த பொண்ணு கிட்ட சொல்ல, அடுத்த ஆளு புடிச்சிட்டீங்க போல இருக்கு. ஆமா ஆமா, அடுத்த ஆளு புடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஓவரா பேசுறான். சரியான இவன் பிளே பாயா இருப்பான் போல அப்பாக்காரன். ஓவரா தான் பண்றான். ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு போக, இது எல்லாத்தையும் பாக்குற ஹீரோனுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. என் தங்கச்சி வாழ்க்கையை அழிச்சிட்டு இப்ப இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க போறானேங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்க. அதுக்கப்புறம் காருக்குள்ள போய் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் பேசுறாங்க. உன் அப்பா புதுசா ஒரு பொண்ணை பிடிச்சிட்டான் போல இருக்கு. ஆமா ஆமா, உன் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் நான் தள்ளி போகணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது, ஹீரோ காப்பாத்துறதுக்கு இதெல்லாம் பண்ணியிருப்பான், தங்கச்சி வந்து வேணான்னு ரிஜெக்ட் பண்ணியிருப்பான் அப்படின்னு. என் அப்பாவை பத்தி எனக்கு தெரியும், அதனாலதான் வேணான்னு சொன்னேன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்தாலும் ஹீரோயினோட நினைப்பா இருக்கு. போன் பண்ணி அவ எங்க இருக்கான்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் அவ வீட்டுக்கு தான் போலான்னு இருக்கா. சாரி, நான் குளிச்சிட்டு இருந்தேன், அதனாலதான் போன் எடுக்க முடியலன்னு சொல்ல, வெளியே வந்து பாரு, உன்னை கூப்பிடணும்னு தான் நினைச்சேன். ஆக்சுவலி அங்க ஃபயர் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்ல, நானும் தான் பாத்துட்டு இருக்கேன், ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. கேஷுவலா ஹீரோ பேசுறத பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோட அந்த பியான்சி பொண்ணு இருக்கால, அவளுக்கு நம்ம ஹீரோ கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசணும்னு தோணுது. ஒரு ரெஸ்டாரண்ட் வர சொல்லிட்டு மீட் பண்ணலான்னு போறா. நியூ இயர் அன்னைக்கு என்ன மீட் பண்ண வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், கல்யாணத்தை பத்தி பேசணும்னு நினைச்சேன், ஸோ எப்போ அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணலான்னு சொல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன், நம்மளோட என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ணிக்கலாம், இதோட கேன்சல் பண்ணிடலான்னு சொல்ல, நீ என்ன விளையாடுறியா, விளையாடாதன்னு சொல்ல, நான் எதுக்கும் உங்ககிட்ட விளையாட போறேன், உண்மையதான் சொல்றேன், ஸோ இது நமக்கு செட் ஆகாதுன்னு தெரியும்ல, முன்னாடி நம்ம பேசி வச்சுக்கிட்டு தானேன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். நியூ இயர் அன்னைக்கு நீ இது சொல்லுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, சரி பரவாயில்ல விடு, ஆனா ஒண்ணு, நீ என்ன வேணான்னு ரிஜெக்ட் பண்ண, நான் கேட்குற எல்லாமே எனக்கு தருவியான்னு சொல்லிட்டு வேணுமே காமெடி பண்றதுக்காக எனக்கு இது அது தன்னு ஒண்ணு கேட்டுட்டே இருக்கா. எல்லாத்துக்குமே ஹீரோ ஓகே சொல்லிட்டான். நீ என்ன வேணும்னு கேட்குறியோ அது தரக்கு நான் ரெடியா இருக்கேன்னு சொல்ல, சரி ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றா, என்னோட என்கேஜ்மெண்ட்டை நான் கேன்சல் பண்ணிட்டேன்னு. நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க.
ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க அவளோட ஃப்ரெண்டு வரா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஜியாங் என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாரு. அதுக்கான காரணம் வேற ஒரு பொண்ணு அவங்க லைஃப்ல வந்ததுதான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்கும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்ணலான்னு சொல்லி போய் பார்க்க அவ பிரெக்னெண்டா இருக்கா. இது எப்படி ஹீரோ கிட்ட சொல்ல போறோம்னு சொல்லி யோசிச்சுட்டே வீட்டுக்கு வந்து ஃபீல் பண்ணிட்டு படுத்திருக்கா. ஹீரோ வந்து கணத்துல கிஸ் பண்ண, என்னாச்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன்னு கேள்விப்பட்டேன், எல்லா நியூஸும் உங்களுக்கு வந்துருச்சா, நான் இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்றா. சரி நீ என்ன பண்ணலான்னு இருக்க, உன்னோட டிசிஷன் எது வந்தாலும் எனக்கு ஓகேன்னு சொல்ல, இந்த குழந்தை எனக்கு வேணும்னு தோணுதுன்னு ஹீரோ சொல்றான். எனக்கு இந்த குழந்தைய பத்தி யோசிக்கணும்னு தோணுது. மேல நம்மளோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமா என்ன சொல்ற நீ, ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட்டை நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ உன்னோட ரூட்டும் கிளியரா இருக்கு. ஸோ இந்த குழந்தைய பத்தி நீ தான் டிசிஷன் எடுக்கணும். எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகே, பட் எனக்கு இந்த குழந்தை உன்கிட்டே இருக்கணும்னு தோணுது. நம்ம குழந்தை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்றா. ஆனா ஹீரோயினால ஒரு முடிவு எடுக்க முடியல. ஏன்னா சடனா அவனால ஹீரோவை ஏத்துக்கவே முடியல. இது ஒரு கான்ட்ராக்ட் லாவ்ல ஆரம்பிச்சு கடைசியில ஒரிஜினல் கேர்ள் ஃப்ரெண்டா 6 மாசம் இருன்னு பர்மிஷன் போட்டவன். இதுக்கப்புறம் அவன் என்னென்ன பண்ண போறானுங்கிற மாதிரி யோசிக்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்றா. சரி அது வரைக்கும் நானும் வெயிட் பண்றேன்னு ஹீரோவும் சொல்லிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தா ஆபீஸ்ல அவளை பத்தி ஸ்கேண்டல் வருது. ஸோ யாரோ ஒருத்தர் கூட அஃபேர் இருக்குன்னு சொல்லி அவளை அப்படியே ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி பேச, ஹீரோயினை ரிசைன் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அவ ஃப்ரெண்டு வரா, இங்க பாருங்க உங்களுக்குலாம் அறிவில, ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, நீ எதுக்கு இதுக்காக வெளியே போறேன்னு சொல்ல, என்னால இதுக்கப்புறம் ஒர்க் பண்ண முடியாதுன்னு தோணுது, சோ நான் போறேன் அப்படின்னு சொல்ல, உன்கிட்ட ஒண்ணு கேக்கட்டா, உனக்கு ஜியாங் தெரியும், ஜியாங் உனக்கு பிடிக்கும் கரெக்டானு சொல்ல, ஆமான்னு ஹீரோயின் சொல்ல டக்குன்னு ஹேக் பண்ணிக்கிறா. எனக்கு தெரியும் நீ என்ன டிசிஷன் எடுத்தாலும் கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்றா. பாய்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போக, அப்புறம் ஹீரோயின் இங்க படுத்திருக்கா. அவளுக்கு எதுவும் கெட்ட கனவு வரும் போல பயந்துட்டு அவ பாட்டுக்கு கத்துன்னு கத்துறா. ஹீரோக்கு ஒன்றும் புரியல. என்னாச்சுன்னு சொல்லி பக்கத்துல வர, அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. அவ ஃபேஸ் ஃபுல்லா ஒரு மாதிரி மாறிடுச்சு. நான் இருக்கேன் பயப்படாத, ஏதாவது கனவான்னு சொல்ல, ஆமான்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிறா. என்ன கனவு, ஒன்னும் இல்ல, எனக்கு டயர்டா இருந்தது அதனால ஏதோ தோணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா படுத்துட்டா. ஆனாலும் அவளுக்குள்ள குழப்பமா இருக்கு, ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஸ்கேண்டல்னாலதான் ரிசைன் பண்ணாங்கிறது தெரியுது. அந்த ஸ்கேண்டலை போஸ்ட் பண்ணது யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதை உடனே டெலீட் பண்ணணும்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியிருப்பான். அப்புறம் மார்னிங் நம்ம ஹீரோயின் வரா சாப்பிட. ஏன் லேட்டா வரேன்னு சொல்லி கேட்க, நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். எதனால, அந்த ஸ்கேண்டல்னாலயா? அதெல்லாம் இல்ல, என்னை பத்தி யார் என்ன பேசினா என்ன, நான் கொஞ்ச நாள் எங்க வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஒரு 3 days நான் என் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்றா. சரி எவ்வளவு நாள் வேணாலும் நீ அங்க இருக்கலாம், உனக்கு எல்லா பர்மிஷனும் இருக்கு, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் கிட்ட வந்துருன்னு சொல்லி கையை நீட்டுறான். ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. அவ வீட்டுக்கு போறா. ஹீரோ தான் டிரா பண்ண வரான். ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு போக, என்னை விட்டு போற, சீக்கிரம் வந்துருவியான்னு சொல்ல ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோட பக்கத்துல அப்படியே வரா கார்கிட்ட. அப்படியே குனிஞ்சு ஒரு கிஸ் பண்றா. என்னோட குழந்தைய நான் பத்திரமா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்றா. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு. ஹீரோனை டிரா பண்ணிட்டு அங்க இருந்து கார் போயிடுச்சு. அப்படியே போயிட்டே இருக்கும்போது போன் வருதா அவன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. ஏய் உன்னை பத்தி வந்து ஸ்கேண்டில் போட்டு அவங்களே டெலிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, கண்டிப்பா ஹீரோ தான் பண்ணிருப்பான்னு திரும்பி பார்க்க அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஹீரோயின் வீட்டுக்கு போறா. அடுத்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அவன் வீட்டுக்கு போக, அங்க அவன் அம்மா இருக்காங்க. லாஸ்ட் சீன்ல நான் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு, சாரி தப்பா சொல்லிட்டேன், ஆக்சுவலா அவங்க அம்மா இறந்தெல்லாம் போகல, அவங்க அம்மா இருக்காங்க, பட் இருந்தும் இல்லாத மாதிரி தான் அவனுக்கு. ஸோ அவங்க அம்மா பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டே இருக்க, ஹீரோ கேட்குறான், எப்பயுமே இதே டேஸ்ட்ல தான் பண்ணிட்டே இருப்பீங்களா, உங்களுக்கு வேற எதுவும் தெரியாதான்னு சொல்ல, இப்ப எதுக்கு இதை பத்தி பேசுற, நீ ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்க, அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா கரெக்டான்னு சொல்ல, ஆமா நீங்க சீக்கிரம் பார்ட்டி ஆக போறீங்க, ஏண்டா நீயும் அப்பா மாதிரி திருந்தவே மாட்டியா, நான் நீ அப்பா மாதிரி கிடையாது, நீங்க இப்படியே இருந்தா உங்களோட லைஃப் தனியாவே இருக்கும், யாரும் உங்க பக்கத்துல வரவே மாட்டாங்க, பாத்துக்கோங்க உங்க லைஃப், எனக்கு என்ன வேணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன், ஆல்ரெடி நான் என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ போக, அந்த லேடிக்கு செம்ம கடுப்பா இருக்கு, முறைச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டா. அங்க தங்கச்சி அம்மா 2 பேரும் இருக்காங்க. தங்கச்சிக்கு ஆர்டிபிஷியல் லெக் தானே வச்சிருப்பாங்க. சோ அதனால அங்க இருக்கிற ஒரு குட்டி பையன் அதை பத்தி பேசிட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்தோன்னே ஹாப்பி ஆயிடுச்சு. நீ கவலைப்படாத எல்லாம் சரியாயிரும்னு சொல்ல, திடீர்னு பார்த்தா பக்கத்து வீட்டுல இருந்து 2 பேர் வராங்க. வந்து கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி இந்த ஸ்கேண்டலை நாங்க பாத்துட்டோம், உங்க குடும்பத்துல யாருக்குமே அறிவில்லையா, ஒருத்தி பார்த்தா அப்பா கூட போய் பிரெக்னென்ட் ஆறா, இன்னொருத்தி மகனோட பிரெக்னென்ட் ஆறா, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அது கேட்கவும் தங்கச்சிக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் அப்படியே அழுதுட்டே இருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. ஹீரோக்கு ஃபோன் பண்றா. ஃபோன் பண்ணி கத்துன்னு கத்துறா. இதுக்கப்புறம் என் லைஃப்ல எதுவுமே நீங்க எந்த டிசிஷனும் எடுக்க வேணாம், ஏதாவது டிசிஷன் எடுக்கணும்னு நான் எடுத்துக்கிறேன், அந்த ஸ்கேண்டல டெலிட் ஆச்சு, மறுபடியும் அது வந்துருச்சு, என்னோட ஃபேமிலியில மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு தெரியாது, சோ எதுவா இருந்தாலும் நானே பேஸ் பண்ணிக்கிறேன், தயவு செஞ்சு நீங்க இதுல இன்வால்வ் ஆகாம இருங்க, அது மட்டும் எனக்கு போதும்னு சொல்றா. அது கேட்கவும் ஒரு மாதிரி இருக்கு ஹீரோக்கு. நான் தான் அதை டெலிட் பண்ணிட்டேனே, அப்புறம் யார் அதை போஸ்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான்.
இது எல்லாத்தையும் பண்ணது நம்ம ஹீரோட அம்மானு ஹீரோக்கு தெரியும். ஃபோன் பண்ணி இதுக்கப்புறம் அவளோட லைஃப்ல ஏதாவது நீங்க டிசிஷன் எடுத்தீங்க, உங்க லைஃப்ல நான் பெரிய டிசிஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும், புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண, நான் உன் அம்மாடா ஓவரா பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா அவங்க கார்டு எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டாங்க. சாரி மேடம், இந்த கார்டுல எதுவுமே இல்லைன்னு சொல்ல, அப்புறம் உங்க இந்த ஃபேமிலி இருந்து வெளியே போய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அசிஸ்டன்ட் பையன் வந்து சொல்ல, அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை பாக்குறக்கா ஹீரோயினோட அம்மா வராங்க. நான் கேட்கறக்கு உண்மையை மட்டும் சொல்லு, நீ ஜியாங் கூட ஒன்னா இருந்த, சோ நீ பிரெக்னெண்டா இருக்க கரெக்டானு சொல்ல, ஹீரோயின் ஆமான்னு அழுகுறா. இங்க பாரு, நான் சொல்றதை கேளு, இந்த குழந்தை கண்டிப்பா உன்கிட்ட இருக்கணும், இந்த குழந்தை தான் உனக்கு எல்லாமே, சோ அதனால இந்த குழந்தை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, என்ன பேசுறீங்கம்மா, வேணாம், நான் அபார்ஷன் பண்ணிடுறேன்னு சொல்றா. அபார்ஷனா, அதெல்லாம் வேணாம். அப்ப தங்கச்சி, தங்கச்சி வேற நீ வேற, அவளை நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவ சின்ன பொண்ணா இருக்கா, அவனால அவளுக்கு குழந்தைய கேரி பண்ற அளவுக்குலாம் அவளுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. பட் நீ அப்படி இல்லை, இந்த குழந்தை அவளுக்கு ரொம்ப முக்கியம், ஜியாங் ஃபேமிலியோட வாரிசுன்னு சொல்லி இது எல்லாத்தையுமே தங்கச்சி வெளியே நின்று கேட்கிறா. அவளுக்கு கேட்க கேட்க செம்ம கடுப்பா இருக்கு. அம்மா என்ன ஒரு மாதிரி, அக்கா ஒரு மாதிரியும் பாக்குறாங்களேங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க. நான் சொல்றது கேளு, நீயாவது நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே ஹக் பண்ணிட்டு ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே தங்கச்சி கேட்டுட்டு தான் இருக்கா. அவளுக்கு அப்படியே செம்ம கடுப்பா இருக்கு. நான் சொல்றதை மட்டும் கேளுமா, இந்த குழந்தைதான் உனக்கு எல்லாமே, என்னோட லைஃப் மாதிரி உன் லைஃப் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா ஒரு பக்கம் அழுக. டக்குன்னு வரா. என்னாச்சு, ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது எனக்கு புரியுது, ஏமா என்ன ஒரு மாதிரி அவ்வளோ ஒரு மாதிரி பேசுறீங்க, நான் பிரெக்னெண்டா இருந்தப்ப அதை அபார்ஷன் பண்ணுங்கிறதுக்காக ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு என்ன கஷ்டப்படுத்துறீங்க, இப்ப என்னன்னா அக்காவோட குழந்தை மட்டும் அப்படி இருக்கணும், என்னோட லைஃப்ல என்னால சாய்ஸ் எடுக்க முடியாது அப்படித்தானேன்னு சொல்லிட்டு அழுகுறா. நான் சொல்றது புரிஞ்சுக்கோ, நீ சின்ன பொண்ணுன்னு சொல்ல, போதுமா, இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது, நீங்க ரெண்டு பேரும் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க, ஏன் நீ இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க, ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும், அன்னைக்கு மட்டும் அந்த ஆர்கியூமெண்ட் நடக்காம இருந்தா எல்லாமே சரியா இருந்திருக்கும், நீதாக்கா எல்லாத்துக்கும் காரணம், எல்லாமே மாறிந்து உன்னாலதான்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறா. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்னு சொல்ல, என்ன புரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்க எதுவுமே இல்லை, இப்ப இந்த காலோட நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும், இதுக்கெல்லாம் நீதான் காரணம்னு சொல்ல, டக்குன்னு ஹீரோயின் அங்க இருந்து வெளியே போறா. எங்க போறோம்னு அம்மா கேட்க, ப்ளீஸ்மா கொஞ்சம் தனியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே போயிட்டா. பேசலான்னு போக தங்கச்சி ஒரு பக்கம் கடுப்பா இருக்கா, அம்மாக்கு தான் கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வெளியே உட்காந்துருக்கா. அப்பா அவளுக்கு போன் வருது ஹீரோ கிட்ட இருந்து. என்ன, உன் பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிட்டேன், நீ கவலைப்படாதேன்னு சொல்ல, போதும், இதுக்கு மேல உங்களோட ஹெல்ப் எதுவுமே எனக்கு வேணாம், இதோட விட்டுடலாம், அது மட்டும் இல்லாம நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுது, சோ தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, திரும்ப என்ன பார்க்க வராதீங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டே அப்படியே போனை கட் பண்ணிட்டா. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் காட்டுறாங்க, நம்ம தங்கச்சி ஒரு டாக்டர் மீட் பண்ண போறாங்க. டாக்டர் கேக்குறாங்க, என்னமா உனக்கு பிரச்சனைன்னு. என்னோட கால் சரியாயிடுச்சு, ஆனா என் மனசுதான் வலிக்குது, என் அக்கா இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் நான் தான், என் அக்காவை பத்தி எனக்கு தெரியும், அவ கண்டிப்பா என்ன கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக தான் அவளோட லைஃப பணைய வச்சிருப்பா. அந்த ஜியாங்க்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது, ஆனாலும் அவளும் பிடிக்காம இதை அக்செப்ட் பண்ணிட்டான்னா அது எனக்காக தான், என்னோட ட்ரீட்மெண்ட்காக தான், எல்லாமே எனக்கு தெரியும், என் அக்காவை வெறுக்கலாம் இல்ல, நான் வேணும்னு தான் நடிச்சேன், என் அக்கா என்னை தப்பா புரிஞ்சுக்கணும் தான் இதெல்லாம் பண்ணேன், இதுக்கப்புறமே என்னால இதை கேரி பண்ண முடியாது, என் அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னா நான் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறா. நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும் டாக்டர் சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், மனசுல இருக்கிறது சொல்லலைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, உங்ககிட்ட என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயா இருக்கு, ஸோ எனக்கு ஹாப்பியா இருக்கு, பரவாயில்ல விடுங்க, இன்னொரு டைம் வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. போகும்போது அவ ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது நெஞ்சில ஏதோ வலி வர மாதிரி இருக்கு. ஃபேமிலி போட்டோ கீழே விழுந்துருச்சு. பயந்து போய் பார்க்க அம்மா கிட்ட இருந்து போன் வருது, சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் வான்னு. அங்க போய் பார்த்தா தங்கச்சி அட்டன் பண்ணி சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு அம்மா ஃபீல் பண்றாங்க. அம்மா எதுவும் முடியல, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, எல்லாம் சரியாயிருன்னு சொல்ல, இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு உன் தங்கச்சி போயிட்டா, அவ இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்ல டாக்டர் வராங்க. உள்ள அவங்க இருக்காங்க, நீங்க போய் பாருங்க, உங்களை பாக்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் பயந்து போய் ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா ஃபுல்லா அப்படியே சாகுற நிலைமையில இருக்கா. அக்கா நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், இதுக்கப்புறம் நீ ஹாப்பியா இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே இறந்து போயிட்டா. அதே இடத்துல அவ ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போயிருப்பாள். அந்த லெட்டரை ஹீரோயின் ஓபன் பண்ணி படிச்சிருப்பா. அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னா, நீ கவலைப்படாதக்கா, என்னாலதான் நீ இதெல்லாம் கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், இதுல இருந்து நீயும் வெளியே வந்துரு, உனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கையை நீ வாழணும், நான் உன்னை விட்டு போறேன், என்னோட லைஃப் இப்படியே போயிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணியிருப்பா. அது எல்லாமே இந்த லெட்டர்ல இருக்கு. அதை நினைக்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் அதை படிச்சு பார்த்துட்டு அப்படியே அழுதுட்டே இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்கணுங்கிறதுக்காக வீட்டுக்கு வர, அங்க வீட்டுல யாரும் இல்ல, எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு
சொல்ல, ஹாஸ்பிட்டலா? எதுக்கு? அவளுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு பயந்து போய் ஹீரோ வேகமா அங்க வரான். ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா அங்க 2 நர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு அந்த பொண்ணோட காலை ரெடி பண்ணாங்க. அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டு இறந்து போச்சுன்னு சொல்ல, யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் கேக்குறான். அங்க பார்த்தா ஹீரோயின் அப்படியே போன மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கா. சுத்தி நடக்கிறது ஒண்ணுமே அவளுக்கு தெரியல. ஹீரோ பக்கத்துல போய் கையை பிடிக்கிறான். என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்க, அது வந்துன்னு சொல்லிட்டு அழுதுட்டே ஹீரோயின் அப்படியே அமைதியா உட்காந்துருக்கா. நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் உன்னை பாத்துப்பேன் அப்படின்னு சொல்ல, வேணாம், நம்ம தான் பிரேக்கப் பண்ணிட்டோமே, இது இதோட முடிச்சிருங்க ப்ளீஸ், வேணாம், திரும்ப என்னோட லைஃப்ல நீங்க வேணாம், எல்லாமே முடிஞ்சது, நம்ம கான்ட்ராக்டும் முடிஞ்சது, என் தங்கச்சியும் போயிட்டா, இதுக்கப்புறம் எனக்கு கான்ட்ராக்டோட எந்த யூஸும் இல்ல, வேண்டாம், இந்த ரிலேஷன்ஷிப்பை இதோட முடிச்சுக்கலாம்னு சொல்ல, நான் சொல்றத முதல்ல கேளு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோ பேச வரான். நீங்க சொல்ற எது என்னால இப்போதைக்கு கேட்க முடியாது, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் அப்படியே அழுதுட்டே இருக்கா. அப்புறம் ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினும் சேர்ந்து அவ தங்கச்சியோட சமாதிக்கு போயிட்டு வராங்க, கல்லறைக்கு. சோ அதுக்கப்புறம் ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்க, ஹீரோ பேசலான்னு போறான். உனக்கு குழந்தை இருக்க வயித்துல, உன் ஹெல்த்தை நீ பாத்துக்கோன்னு சொல்ல, குழந்தையா? அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ற, என் குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இது வேணான்னு முடிவு பண்ணியாச்சு, இது இதோட விட்டுருங்க, இதுக்கப்புறம் தயவு செஞ்சு என்னை பார்க்க வராதீங்க, அதான் பிரேக்கப்னு சொல்லிட்டேனே, என்னை நிம்மதியா வாழ விடுங்க, இதுக்கப்புறமாவது ப்ளீஸ் என்னை தொடர்ந்து வராதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போக ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ கொஞ்ச நாள் ஹீரோயினை பார்க்கவே இல்லை. அப்புறம் அந்த சீனை கட் பண்ண நம்ம ஹீரோவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. தூக்கத்துல ஏதோ அவனுக்கு ஒரு மாதிரி கனவு வர மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா வீல் சேர்ல அப்படி நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அங்க உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு. பக்கத்துல ஒரு பொண்ணு படுத்திருக்கா. அவளை பார்த்தா அவ அப்படியே என்ன தண்டா நீ கொலை பண்ணிட்ட, உன்னால தாண்டா செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஆளு துரத்திட்டு வர மாதிரி இருக்கு. பயந்து போன அந்த ஆளு அப்படியே படியில உருண்டு வந்து அப்படியே அந்த இடத்துலயே இருந்துட்டான். சோ அந்த பொண்ணு பயந்து ஓடி போயிட்டா. சோ அதாங்க நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அம்மா பேசிட்டு இருக்காங்க. ஓ, அந்த ஆளு ரொம்ப சீரியஸா இருக்கான்னு கேள்விப்பட்டே போய் சேர்ந்துட்டானா? ஆமா, ஏதோ கனவுலதான் அவருக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ வரான். என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணியாச்சு, உங்க ஹஸ்பண்டும் போய் சேர்ந்தாச்சு, ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்கம்மா? ஸோ என்னோட லைஃப்பை நான் வாழ விடுங்க, என்னோட லைஃப்ல நீங்க எதுவுமே சூஸ் பண்ண வேணாம், நான் சூஸ் பண்ணிட்டேன், எனக்கு யார் வேணும்னு சூஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீங்க எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப, அம்மாவுக்கு கஷ்டமா இருக்கு, லைஃப்ல எல்லாமே என்ன விட்டு போயிடுச்சுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எங்கன்னு பார்த்தா அவ அப்ராட் கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்ராடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்க, ஒரு நாள் புக் படிச்சிட்டு இருப்பா. அதுல அவளுக்கு பிடிச்ச ஒரு பிளேஸ் இருக்கும். இந்த பிளேஸ்க்கு போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தெரியுமா, ஒரு நாள் கண்டிப்பா நான் போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஓ அப்படியா, நான் வேணும் உன்னை கூட்டிட்டு போகவா? இல்ல வேணாம், உங்களுக்கு வேணா எதுவுமே ஈஸியா கிடைக்கும், பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணி கிடைக்கிறதுலதான் சந்தோஷம் அதிகமா இருக்கு. சோ நானா போகணும்னு ஆசைப்படுறேன், கண்டிப்பா ஒரு நாள் போவேன், நம்ம அக்ரிமெண்ட் முடிஞ்சாலும் நான் அந்த இடத்துக்கு போவேன். சோ அக்ரிமெண்ட் முடியலனாலே என்ன போறதுக்கு நீங்க அலோவ் பண்ணணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டிருப்பா. அந்த இடத்துக்கு தான் இப்ப ஹீரோயின் போறா. அதை கேட்கும் போது ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு. ஒரு தடவை அவளை போய் பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஏர்போர்ட்ல இருக்கா. அவளுக்கு பிடிச்ச அந்த பிளேஸ்க்கு போறதுக்காக டிக்கெட்டை கையில எடுத்துட்டு அப்படியே போறா. திடீர்னு பின்னாடி யாரும் நிக்கிற மாதிரி இருக்காது, வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி பார்க்க, அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு அப்படியே மனசெல்லாம் மாறிடுச்சு. நீ என்னை விட்டு போறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, நான் உன்னை விட்டு போக மாட்டேங்கிற மாதிரி திரும்பி பாக்குறா. அதோட இந்த மூவியை இங்க முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி மூவி பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.